கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அற்புதமான ஒரு ஆலோசனையாக இருந்தது. நேற்றும் இன்னும் என்று மாறாத நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் எப்பொழுதுமே நல்லவராக இருக்கிறார். சேனைகளின் கர்த்தராக இருப்பதனால நம்முடைய காரியங்களாக நடத்தும்படியாக அவரே நமக்கு முன்வந்து காரியங்களை செயல்படுத்தி கொண்டிருக்கிறார். நிச்சயமாய் அருமையான பாஸ்டரையும் அருமையான சபையாரை அவர்களையும் கர்த்தருடைய ஆசீர்வதிப்பார்கள். கடந்த மாதத்தில் அப்படியாக ஒரு ஆபோஜன ஆராதனை காலை ஆராதனையில் பங்கெடுத்து அப்படியாக நான் கேரளாவுக்கு கடந்து செல்ல வேண்டியதாக இருந்ததுனால அந்த ஆராதனையில் நான் பங்கெடுக்க முடியவில்லை. ஆனால் என்னுடைய பயங்கரமான ஒரு ஆசை என்னவென்றால் இங்கே ஒரு ஆபோஜன ஆராதனையில் பங்கெடுக்க வேண்டும் என்று என்னுடைய அதிகமான ஒரு ஆசை, எனக்கு ஒரு கொதி. அல்லேலூயா. அதனால் அந்த காரியத்தை கர்த்தர் நாளில் உதவி செய்வார். அல்லேலூயா. இந்த பலிபடம் கர்த்தருடைய பலிபடமாக இருக்கிறது. நமக்காக பரிந்து பேசுகிற ஒரு மகா பரிசுத்தமான தேவகுமாரன் இங்கே இருக்கிறார். அவருடைய இரத்தத்தின் கீழாக நாம் வந்திருப்பதனால அந்த இரத்தத்தின் மகத்துவம் நமக்கு தைரியத்தை கொடுத்ததுனால இது கடந்து வந்திருக்கிறோம். இது நம்முடைய பலத்தினாலோ எதுனாலும் ஒன்றுமாய் கிடையாது. நம்மளை பெருமையாக்கி தேவ சமூகத்தில் நிச்சயமாக வருவோமானால் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அப்படியாக இப்பொழுது 6:25 ஆயிடுச்சு. கொடுக்கப்பட்ட கையால் முடியாது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். எல்லோரும் கிறிஸ்துவுக்குள் சந்தோஷமா இருக்கீங்களா? அருமையான தேவதாசன் கடந்து வரும்போது நம்முடைய ஆராதனை பரலோகத்துக்கு ஒரு ஆராதனை உண்டு என்று சொன்னார். அதை ஒத்திகையை தான் நாம் இங்க பார்த்துக்கணும். நம்ம இங்க எந்த விதமான ஒரு ஆராதனையில் இருக்கிறோம், எப்படியாக கர்த்தருக்குள் கர்த்தரோடு கூட இருந்து அவரோடு கூட ஒரு சம்பாஷணை செய்து, அல்லேலூயா, அவர் நம்மளோடு கூட ஒரு சம்பாஷணை தான் பேச்சுவார்த்தை, அல்லேலூயா, உரையாடல், அல்லேலூயா. அது இங்கே நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இங்கே நாம் எவ்விதமாக இருக்கிறோமோ அவ்விதமாகத்தான் மேல போக முடியும், அல்லேலூயா. இங்கே கர்த்தரோடு கூட இல்லை என்றால் அங்கே போக முடியும். கர்த்தர் எப்படி இருக்கிறார்? வார்த்தையாக இருக்கிறார். அந்த வார்த்தை மனவாட்டியானவள் வார்த்தை மணவாளனோடு கூட இணைந்து இங்கே இருக்கும். வார்த்தை ஒன்று சொல்லுகிறது, நம்ம ஒரு பக்கம் போனா வார்த்தையோடு கூட அல்ல, அல்லேலூயா. அது ஒரு அற்புதமான ஒரு ஆலோசனையாக இருந்தது. அதுக்காக நம்முடைய சொந்தக்காரர்களுக்கு எல்லாம் போறது கிடையாது அப்படின்னா பாஸ்டர். நிச்சயமா நமக்கு ஒரு சொந்தக்காரர்கிட்ட அவர் போயிட்டு தான் வராரு. யாரும் தெரியுமா? நம்முடைய சொந்தக்காரங்க இருக்காங்கப்பா, ஏகப்பட்டவர் வேதாகமத்துல. ஆபிரகாம் நம்முடைய தகப்பன், அவருடைய தகப்பனார் வீட்டுக்கு போறதுனாலதான் அவருடைய விசுவாசம் நமக்கு பற்றி எரிந்து கொண்டே இருக்கிறது. நம்முடைய சொந்த பெருந்தம் முழுவதும் வேதாகமம். நமக்கு இதுதான் சொந்தம். நமக்கு வேற இந்த உலகத்துல எதுவுமே கிடையாது. உலகமும் உலகத்தினுடைய ஆசை இச்சைகளும் அது விசுவாசம். நாம் யாருடைய நான் பிறந்த இடம் எங்க? பரலோகத்தில் அவரோடு கூட அவருடைய சிந்தனையிலே அவருக்குள்ளாக இருந்தோம். செப்பரேட்டா நம்ம எங்கேயுமே வச்சது கிடையாது. அதனால இயேசுவானவர் பூமியில் கடந்து வரும் பொழுது நானும் பிதாவும் ஒன்றாயிருக்க நாங்கள் 2 பேரும் பிரிந்திருந்த நாளே கிடையாது. அது போல நான் உங்களை அனுப்புகிறேன் அப்படின்னா அப்ப இயேசுவும் நம்மளும் ஒன்றாதான் இருக்கிறோம். அல்லேலூயா. இயேசுவானவரை நம்ம எப்படி சந்திக்கிறோம், பார்க்கிறோம், வார்த்தையிலே பார்க்கிறோம். அல்லேலூயா. நிச்சயமா கர்த்தர் அற்புதமானவர். நம்முடைய இளைப்பாறுதல் அவருடைய வார்த்தையுமாக இருக்கிறது. அல்லேலூயா. எங்கேயுமே பசிதாக உள்ளவர்கள் பாக்கியவான்கள். அல்லேலூயா. வேதவசனம் உங்களுக்குள் இருக்கிறதா? அல்லேலூயா. நாம் செய்தியில் இருக்கிறோமா என்று தைரியம் உடையவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா.
நான் தைரியமா இருக்கிறேன். அல்லேலூயா. அப்படியே கர்த்தருடைய வார்த்தைக்கு நேரடியாக கடந்து செல்ல ஆசைப்படுகிறேன். அல்லேலூயா. தேவாதி தேவன் அவர் எப்பொழுதுமே மாறாத தேவனாக இருக்கிறார். யோவான் புஸ்தகத்தை எடுத்துக்கொள்வோம். கர்த்தருடைய வார்த்தை வாசிக்கப்படுகிறது. நாமத்தை மகிமைப்படுத்துவோம். யோவான் 6ஆம் அதிகாரம் 47வது வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். 134வது பக்கம், புதிய ஏற்பாடு, 47ஆம் வசனம், 134வது பக்கம், யோவான் 6ஆம் அதிகாரம் 47ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். வேதாகமம் நிச்சயமாக நம்முடைய கரங்களில் இருக்க வேண்டும். அதை திறந்து அவரோடு கூட பார்த்து அதை பேச வேண்டும். அல்லேலூயா. என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஜீவ அப்பம் நானே. உங்கள் பிதாக்கள் வனாந்தரத்திலே மன்னாவை புசித்திருந்தும் மரித்தார்கள். இதிலே புசிக்கிறவர் மறியாமல் இருக்கும்படி வானத்திலிருந்து இறங்கின அப்பம் இதுவே. நானே வானத்திலிருந்து இறங்கின ஜீவ அப்பம். இந்த அப்பத்தை புசிக்கிறவன் என்றென்றைக்கு பிழைப்பான். நான் கொடுக்கும் அப்பம் உலகத்தின் ஜீவனுக்காக நான் கொடுக்கும் என் மாமிசமே என்றார். வசனங்களை விட்டு கவனிக்க வேண்டும். அப்பொழுது யூதர்கள் இவன் தன்னுடைய மாம்சத்தை எப்படி நமக்காக புசிக்க கொடுப்பான் என்று தங்களுக்குள்ளே வாக்குவாதம் பண்ணினார்கள். அதற்கு இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் மனுஷகுமாரனுடைய மாமிசத்தை புசியாமலும் அவருடைய இரத்தத்தை பானம் பண்ணாமலும் இருந்தால் உங்களுக்குள்ளே ஜீவன் இல்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவேன். என் மாம்சம் மெய்யான போஜனமாய் இருக்கிறது, என் இரத்தம் மெய்யான பானமாக இருக்கிறது. என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவன் என்னிலே நிலைத்து இருக்கிறான், நானும் அவனிலே நிலைத்து இருக்கிறேன். ஜீவனுள்ள பிதா என்னை அனுப்பினது போலவும் நான் பிதாவில் பிழைத்திருக்கிறது போலவும் என்னை புசிக்கிறவனும் என்னாலே பிழைப்பான். வானத்திலிருந்து இறங்கின அப்பம் இதுவே. இது உங்கள் பிதாக்கள் புசித்து மன்னாவை போல அல்ல, அவர்கள் மரித்தார்களே. இந்த அப்பத்தை புசிக்கிறவனும் என்றென்றைக்கும் பிழைப்பான் என்றார். கப்பர் நகமில் உள்ள ஜெப ஆலயத்திலே அவர் உபதேசிக்கையில் இவைகளை சொன்னார். மகாபரிசுத்தமானவர்களே, இந்த வார்த்தையை என்னுடைய தகவல் தேர்தல் மூலமாய் நாபோஜனம் என்ற செய்தியில 1962 பரிசுத்தமான தேவன் நீர் பேசிய வார்த்தை, அப்பா என்னுடைய தகப்பனுக்குள்ளாக இருந்த அதே மகத்துவமான பரிசுத்த ஆவி இந்த கடைசி காலத்தில மனவாட்டிக்குள்ளாக நீர் வைத்திருக்கிற அப்பா, இந்த வார்த்தையை வாசிக்கப்படும் பொழுது தகப்பனே, இதிலே நாங்கள் ஒன்றை கூட்டவோ குறைக்கவோ இல்லாத வண்ணமாக நீர் என்ன பேசி எழுதி வைத்தீரோ தகப்பனே, அதை அப்படியாக இந்த ஏழை எளியனாகிய இந்த ஈனன் இந்த இடத்திலே ஒரு தெல்லுக்குச்சாக உங்களுடைய சமூகத்திலே வெறுமையாக்கி இருந்து கொண்டு உங்களுடைய வார்த்தையை தகப்பனே வாசிக்கப்படும் பொழுது தகப்பனே, அடியனுக்கும் கேட்கிற யாவர்களுக்கும் அது பிரயோஜனமாக இருக்கட்டும் தகப்பனே. நீர் தாமே உதவி செய்யும், மறைத்து கொள்ளும், எல்லா பொறுப்பு நீர் எடுத்துக்கொள்ளும். இரக்கமுள்ள பிதாவாகிய கர்த்தர் இயேசு கிறிஸ்து நாமத்தில் நல்ல தேவன் வரும்போது அமர்ந்த பொழுது தேவனுடைய அபிஷேகம் நமக்கு நிறைந்தது. நிச்சயமாக உணர்வு ஆவியான நமக்குள்ளே வந்து இந்த வார்த்தை தைரியமாக பேசு. அல்லேலூயா. என்றால் இது மனித ஞானத்தினால் உண்டானது, தேவனுடைய ஞானத்தினால் புறப்பட்டு வந்தது. நாம் ஆகையால் தீர்க்கதரிசியாக ஆமோஸ் அப்படியாக கடந்து வரும் பொழுது, தீர்க்கதரிசி வரும் பொழுது எங்கெல்லாம் பாவங்கள் செய்யப்படுகிறதோ அங்கே தேவன் ஒரு எச்சரிப்பை அனுப்புவார். தீர்க்கதரிசி வரும் பொழுது ஒரு எச்சரிப்பு வரும். ஆமோஸ் எங்கிருந்து வந்தார், அவருடைய அட்ரஸ், அவருடைய தாய் தகப்பன் யார் என்பதே தெரியாது. ஆனால் அவனை ஏற்றுக்கொள்வதற்கு அங்கு ஒரு சபையும் கிடையாது,
அங்க ஒரு சொந்தமும் கிடையாது, ஒரு பெந்தமும் கிடையாது. அல்லேலூயா. ஒரு சகோதரனோ ஒரு சகோதரிகள் யாருமே கிடையாது. ஆனா ஆமோஸ் அங்கே கர்த்தருடைய வார்த்தையாக கடந்து வந்த பொழுது எச்சரிப்பு கடந்து, அந்த எச்சரிப்பு வந்து அதை கீழ்ப்படுகிற ஜனங்களுக்கு திருமையாக இருக்கும். இல்லை என்றால் அது நியாய தீர்ப்பாகும். அல்லேலூயா. இது ஜாக்கிரதையான ஒரு செய்தியாக இருக்கிறது. இது பயமுள்ள ஒரு செய்தியாக இருக்கிறது. இதை தொடும் பொழுதே என்னுடைய கரங்களை நான் விலகிக் கொண்டிருக்கிறேன். அல்லேலூயா. கர்த்தருக்கு பிரியமானவர்களே, ராபோஜனம் என்பது சாதாரணப்பட்டது அல்ல. ராபோஜனம் என்பது என்ன என்பதை அறிந்து நாம் அதை எடுப்போமானால் கர்த்தர் சபையை பரிசுத்தாவினால் அவருடைய ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. நம்ம உலகத்தின் பிரகாரம் நம்முடைய சிந்தனை வைக்கக்கூடாது. தேவன் எதற்காக நம்முடைய தீர்க்கதரிசியை நமக்கு அனுப்பி தந்தாரோ அந்த தீர்க்கதரிசியை முதலில் நேசிக்க வேண்டும். அவருக்கு உள்ளாக இருந்தது என்ன என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். அவர் எதை குறித்து பேசினார் என்றும் அவர் எதற்காக அனுப்பப்பட்டார் என்பதையும் நாம் அறிந்திருக்க வேண்டும். அவர் அவருடைய குடும்பத்துக்காக வரவில்லை. அவர் அவருடைய எஜமான் அனுப்பின ஒரு வேலைக்காரனாகவே இருந்தார். அவருடைய மகனுக்கு பெண் கொள்வதற்காக, ஒரு மணவாட்டியை செலக்ட் பண்ணுவதற்காக அல்லேலூயா அனுப்பி வைத்த ஒரு வேலைக்காரன் தான் நம்முடைய தீர்க்கதரிசி. அவருக்குள்ளாக இருந்த தேவனுக்கு மகிமை உண்டானது. அல்லேலூயா. ஆகையால் அவருக்குள் இருந்த அந்த மகிமையான வாக்குத்தத்தம் நமக்கு என்ன சொல்கிறது என்பதை நிச்சயமா நாம் அதை பகிர்ந்து இருக்க வேண்டும். அல்லேலூயா. இப்ப நான் நேரடியாக செய்திக்கு கடந்து வருகிறேன். அதை நான் வேகமாக வாசித்து செல்லும் பொழுது நீங்கள் அதை வேகமாக பிடித்துக் கொள்ளுங்கள். என்றால் இந்த செய்தியில எல்லாருமே செய்தியை படிக்கிறீங்கன்னு நம்புகிறேன். வார்த்தை ஒரு நாளாவது வேதாகமத்தை படிக்காமல் உங்கள் வீட்டை விட்டு வெளியே போகக்கூடாது. அந்த ஆர்டர், அதுதான் நம்முடைய புருஷன். பூமியில் உள்ள புருஷனை நம்பிராங்க. அல்லேலூயா. பூமியில் உள்ள மனவாட்டியை நம்பிராங்க. நீங்க முதல்ல தேவ ராஜ்யத்தை, பரலோக ராஜ்யத்தை நாடுங்கள். மேம்பாடான காரியத்தை உங்களுக்கு செய்யும். எதுவாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், அது பரவாயில்லை. முதலிலே தேவனை, அவருடைய ராஜ்யத்தையும் தேடுங்கள். அது முக்கியமாக இருக்கிறது. அல்லேலூயா. இப்பொழுது இருக்கிறது சொல்ற என்ன சொல்லுகிறார் என்றால், இந்த வசனத்துல என் மாமிசத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு, நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவேன். என் மாம்சம் மெய்யான போஜனமாக இருக்கிறது, என் ரத்தம் மெய்யான. அந்த ரத்தம் என்ன, அவருடைய மாமிசம் என்ன, அந்த அப்பம் என்ன, அந்த திராட்சை ரசம் என்ன, இதை அறிந்திருந்து சரியாக ராபோஜனத்தை இருக்கிறோம். அல்லாம நம்ம எத்தனையோ விஷயங்கள் நம்ம ராபோஜனம் எடுத்திருக்கிறோம். ஆனா ராபோஜனம் என்றால் என்ன, அது உன் ஜீவிதத்தில் அந்த ராபோஜனத்தை பெற்று இருக்கிறாயா, அதான் முக்கியமாக இருக்கிறது. கர்த்தர் இந்த வார்த்தையை நிச்சயமாக கூட்டுவாராக. ராபோஜனம் என்பதற்கு உண்மையில் ஐக்கியத்தை கொண்டிருப்பதற்கு, ஒருவரோடு ஒருவர் சம்பாதிப்பதற்கு என்று அர்த்தமாகும். தேவதாசன் மூலமாக ராபோஜன ஆராதனைகள் அப்படியெல்லாம் கேட்கிறோம். அப்ப ராபோஜனம் என்றால் என்ன என்பதை சரியா கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. என்னது? சம்பாஷணை செய்வது. அல்லேலூயா. ஒருவர் ஒருவர் ஐக்கியமாக இருப்பது. அல்லேலூயா. அப்படி நாம் தொலைபேசியில் திருத்தி சொல்லி வர சில காரியத்தை சொல்லி போனால் தான் உங்களுக்கு கரெக்டாக மனசிலாகும். தொலைபேசியில் நாம் பேசிக்கொண்டு இருக்கிறோம் ஒருவரோடு ஒருவராக. ஆனால் அதுக்கு மறுபடி உண்டு. சரியா? நான் எங்கிருந்து சகோதரர் வில்லியம் சகோதரருக்கு நான் பேசுகிறேன்னா அவர் அங்கிருந்து பேசுவது எனக்கு என்னன்னு தெரியும். சரியா? அதே சமயத்தில் ஒரு டெலிவிஷன்ல பேசுகிற பேச்சுக்கு திருப்பி உங்களால் பேச முடியுமா? பேச முடியுமா? அங்கிருந்து என்ன சொல்கிறாரோ அது மட்டும்தான் கேட்க முடியும். அல்ல, மனசுல இருக்கிறோம். அதுபோல் மறுமொழி அந்த டெலிவிஷன் கூறுவது கிடையாது. எனவே அவனமாக ஒரு ஊழியக்காரன் தம்முடைய செய்தியை கொடுப்பதை கேட்கும்படி வருவது அல்ல, அது சம்பாஷணை செய்வதற்காக ஒன்றாக கூடி வருவது என்பது அதுவல்ல. ராபோஜனம் என்பது அதுவல்ல. நீங்கள் அப்படியே ஊழியக்காரோடு அல்லது எந்த தனிப்பட்ட நபரோடு சம்பாஷிக்க வருவீர்கள். ஆனால் நீங்கள் அவரை ஒரு பக்கமாக அழைத்து அவரோடு அல்லது அந்த மனுஷனோடு அந்த சகோதரியோடு தனியாக அழைத்து சென்று நாம் பேசும் பொழுது அவர்கள் அங்கு நாம் பேசிக் கொண்டிருக்கிறார்.
அல்லேலூயா. அல்லாமல் தனியாக இருந்து பேசிக் கொண்டிருப்போமானால் ரிப்பீட் நமக்கு வேற ஒரு அங்கிருந்து ஒரு வார்த்தை வருவது கிடையாது. சரியா? ஆனால் நாம் எதற்காக ராபோஜனத்திற்கு வருகிறோம் என்றால் நாம் ஒவ்வொருவரும் தனிப்பட்ட நபர்களாக கவனிக்கணும். சொல்லிட்டாங்க லேட்டா வந்ததுனால உங்களுக்கு நீங்க லேட்டா தான் போவீங்க. கர்த்தருடைய அளவையானவர் எப்படி அசைவாடுகிறோ அவிதமாக நம்மளை ஒப்பு கொடுப்போம். நாட்கள் இல்லை, கிடைக்கிற நேரத்தை பயன்படுத்திக்குவோம். அல்லேலூயா. அவரோடு கூட நம்ம வாழ்வோம். பிரியமானவர்களே, இயேசுவோடு வாழ்வதுதான் மிக முக்கியமான ஒரு காரியம். இயேசுவோடு வாழ்வது என்ன தான் நமக்கு முக்கியமான ஒரு காரியம். கிறிஸ்துவோடு கூட சம்பாதிப்பதற்கு நம்ம எதுக்கு வருகிறோம்? ராபோஜனத்துக்கு வருகிறோம் என்றால் நாம் ஒவ்வொருவரும் தனிப்பட்ட நபர்களாக கவனிக்கணும். ஒவ்வொருத்தரும் தனிப்பட்ட நபர்களாக கிறிஸ்துவோடு கூட சம்பாதிப்பதற்கு நெருக்கமாக பேச அல்லது உரையாட. யாரோடு கூட நெருக்கமாக? இயேசுவோடு கூட. எவ்வளவு ஒரு மகத்துவமான காரியம். நம்ம எங்க வந்திருக்கிறோம்? ராபோஜனத்துக்காக வந்திருக்கிறோம். இப்ப யாரோடு கூட நம்ம நெருக்கமாக வந்திருக்கிறோம்? அதாவது ஒரு விக்கிரங்கள் பேச முடியாத ஒன்றின் இடத்தில் அல்ல நம்ம வந்திருப்பது, பேசக்கூடிய ஒரு இடத்தில் வந்திருக்கிறோம். அதுதான் நமக்கு முக்கியமான ஒரு காரியம். இருந்து வருகிற வார்த்தை, தீர்க்கதரிசி மூலமாய் பேசுற வார்த்தை, எதற்காக இந்த வார்த்தையை கொண்டு வந்தார் என்பது தெரியாது. இதுவரை இந்த புக்கானது அச்சிட்டு வரவில்லை. அல்லேலூயா. இந்த செய்தி 1962 நம்முடைய தீர்க்கதரிசி இதை செய்தி கொண்டு வந்திருக்கிறார். எதற்காக இந்த சபைக்கு தேவன் கொண்டு வந்தார் என்பது தெரியாது. ஏழை எளியனை கொண்டு இதை பேச வேண்டும் என்று தேவன் ஏற்கனவே உலகம் தோன்றுவதற்கு முன்பாகவே முன்னறிந்து முன்குறித்து அருமையான சகோதரன் மூலமாக இங்கே அடியனை தேவனார். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். நெருக்கமாக பேச அல்லது உரையாட, அல்லேலூயா, சம்பாஷணை செய்தல் ஆகும். அதன் பிறகு மொத்தத்தை பார்த்தால் சம்பாஷித்தல் என்பது ஒருவரோடு பேசிக் கொண்டிருப்பது, நாமே எல்லாவற்றையும் பேசிக் கொண்டிருப்பது அல்ல. இப்ப ரொம்ப நம்ம என்ன செஞ்சு கொண்டிருக்கோம்? எல்லாம் நம்மளே பேசிக்கிட்டு இருக்கோம். ஓ கர்த்தாவே, நம்ம என்ன நமக்கு இஷ்டமான தேவை, நமக்கு இஷ்டமான தேவை தான் இருக்கும். நம்ம சிந்தனைகள் அதான் பிசாசு போட்டிருப்போம். நமக்கு ஒரே ஒரு ஆசைதான், நமக்கு ஒன்னே ஒன்றுதான் தேவை. அது பரிசுத்த ஆவியானவர் அல்லாமல் வேற எதையும் நீங்க விரும்புகிறார். ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். தேவன் சொல்கிற நீங்க மட்டும் பேசிக்கிட்டே இருக்கிறீங்க, அவர் உங்களுக்கு மறுபடி கொடுக்க வேண்டாமா? நான் 1 மணி நேரம் ஜெபித்தேன், 2 மணி நேரம், அதற்கு முன்பாக நீங்க யார்கிட்ட பேசிக்கிட்டு இருந்த? தேவன் ஒரு கிறிஸ்துவை உனக்குள்ளாக கொண்டு வந்து அவரோடு கூட பேசிக்கொண்டு இருக்கும் பொழுது, அவருடைய பேசிக்கொண்டு எது என்ன என்று தெரியுமா? வேத வசனம், அவருடைய செய்தி. அவரோடு கூட நீ எத்தனை மணி நேரம் சம்பாஷணை செய்து கொண்டிருந்தா, பேசிக் கொண்டிருந்தார்? அவர் எவ்வளவு நேரம் உன்னோடு கூட பேசிக் கொண்டிருந்தார்? நீ அவரோடு கூட அதிகாலை நேரத்தில் வேதாகமத்தை எடுத்து பேசிக்கொண்டு, அவர் நம்மளோடு கூட பேசிக்கொண்டு, சாரி, அவர் நம்மளோடு கூட பேசிக்கொண்டு, அதற்கு பிறகு அந்த வார்த்தையை கொண்டு நீ பேசு. அதற்கு மறுபடியும் அவருக்கு தெரியும் உனக்கு என்ன செய்ய வேண்டும், இந்த நாளில் உனக்கு என்ன கொடுக்க வேண்டும் என்பதை தேவன் அறிந்திருக்கிறார். ஆகையால் நீ மட்டும் தனிமையாக இருந்து அவரோடு கூட பேசிக்கொண்டு அநேக நேரம் பேசிக்கொண்டு இருப்பது அது சரியல்ல, அது அல்ல ராபோஜனம். அல்லேலூயா. இப்ப அநேக சமயங்கள் நம்முடைய பெரிய தவறுகளை எங்கே செய்கிறோம் என்றால், பேசுதல் எல்லாவற்றையும் நாமே செய்து கொண்டு அவர் மறுமொழி கூறும்படியாக காத்திராமலும், அப்படி அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்காமலும், அவருக்கெல்லாம் வாய்ப்பு கொடுக்க, அவர் என்ன பேசுறது? நம்ம பேசணும் பாக்காதா? அல்லேலூயா. அவருக்கு ஒரு வாய்ப்பை கொடுங்கள். என் தேவனாகிய கர்த்தருக்கு வாய்ப்பை கொடுங்க. அவருக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்காமல் இருந்து விடுகிறோம். அதுதான் பெரிதான தவறு அப்படிங்கிறார். நாம் சில நேரங்களில் சரி, கர்த்தாவே நீர் இன்னென்ன காரியத்தையும் செய்ய விரும்புகிறேன். யாரு இவர் விரும்புகிறார்? அவர் விரும்புகிற இவருக்கு தெரிஞ்சிட்டு, கர்த்தாவே நான் இந்த மாதிரி ஒரு காரியத்துக்காக செல்கிறேன் ஆண்டவரே, அதை எப்படியாவது செய்து முடிச்சிட மாட்டவரே என்று சொல்லிக்கொண்டு ஆமென் அவனுக்கு போயிடுறது. எப்ப அவர் என்ன சொன்னாருன்னு கேட்கணும்ல. இந்த விருப்பம் அவருக்கு சித்தமா இருக்கிறதா? அவருக்கு விருப்பமா இருக்கிறதா? அது சில சமயங்கள் நம்ம தவறு செய்கிறோம். அல்லேலூயா. கர்த்தாவே நீர் இன்னென்ன காரியத்தை செய்ய விரும்புகிறேன், அது செய்ய விரும்புகிறேன்.
ஆமென் என்று கூறிவிட்டு எழுந்து போய்விடுகிறோம். இப்பொழுது உண்மையில் சம்பாதிப்பது என்பது அதுவல்ல, அது போவதும் ஒரு தயவை வேண்டிக் கொள்வதும் தான். ஆனால் அவர் மறுமொழி கூறும் வரையில் போதுமான நேரம் நீங்கள் கழித்து இருக்கும் போது அல்லேலூயா காத்திருக்க முடியாதுங்களா? ஏன்னா டைம் கிடையாது. நம்ம அப்பா சொல்றாரு, என்ன சொல்லாதுமா, நம்ம அநேக நேரம் உறங்குவது கிடையாது, அவர் விழித்துக் கொண்டே இருக்கும். அவர் உறங்குறது 2 மணி நேரம், 1 மணி நேரம். சில நாள் அவர் உறங்குவது கிடையாது. ஏன், எதற்காக? அருளாளர் இயேசுவானவர் அவருடைய மனவாழ்வுக்காக வேண்டி அந்த ஆட்டுக்குட்டியாருடைய புத்தகத்தை திறந்து அவருடைய பிள்ளைகளுக்கு கொடுப்பதற்காக இவர் காத்து கொண்டிருந்தார். குகைக்குள்ளும் காடுகளுக்குள்ளும் அனந்தரத்துக்குள்ளும் அவர் சுகஜீவனத்தை விட்டுவிட்டு, உங்களுக்கு தெரியுமா, அவருடைய அந்த மனைவியை அவர் அப்படியாக திருமணம் முடித்து விட்டு காட்டுக்கு அழைத்து சென்றார். நம்மளாம் எங்க ஓடிடுவோம். கொண்டாட்டி என்ன சொன்னா அதுக்கு பின்னாடி மாறுறது கிடையாது. அது ஏதன் தோட்டத்தில் நடந்த சம்பவம். ஆதாமுக்கு ஒரு அமுல் வச்சுட்டு பாத்தீங்களா? கவனமா இருக்கணும், ரொம்ப கவனமா இருக்க வேண்டும். மனவாட்டியே ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. இப்ப பாருங்க, நீங்கள் சம்பாஷணை செய்கிறீர்கள், கர்த்தரோடு சம்பாஷிக்கிறீர்கள். இப்பொழுது சம்பாஷணை செய்வதற்கான ஒரு சிறந்த வழி என்னவென்றால் அல்லேலூயா ஒருமனப்படுவதுதான். அல்லேலூயா. புரிச்சுக்கோங்க, கர்த்தரோடு கூட பேச வேண்டும் என்றால் ஒரு மனம் வேண்டும். நான் சொன்னது அல்ல, என்னுடைய தகப்பனார், என்னை படைத்தவர், அவருடைய வேலைக்காரனிடத்தில் பேசின வார்த்தை. அல்லேலூயா. நான் தீர்க்கதரிசினா அதிகமா ரொம்ப ஆசையுடையவர். அப்போஸ்தலர் தீர்க்கதரிசி என்றால் வேதாகமத்தில் எழுதப்பட்ட அத்தனை தீர்க்கதரிசிகளையும் நான் அப்படியாக, ஓ தகப்பன்மாரே, கிறிஸ்துவின் வார்த்தையை கொண்டு வந்தவர்களே, நீங்க என்ன சொன்னாலும் அப்பா நாங்க கேட்கிற ஆண்டவரை அழுவேன். வேதாகமத்தை வைத்து அழுது புலம்புவேன். ஆனால் ஒரு நாள் மகத்துவமான ஒரு தீர்க்கதரிசியுடைய செய்தி கிடைத்த பொழுது, ஓ எனக்காக அனுப்பப்பட்ட ஒரு வேலைக்காரனா, இதுவரை எனக்கு தெரியாம இருந்தது. ஆகிய அப்போஸ்தலரை விசுவாசிக்கும் பொழுது, இந்த மனவாட்டிக்காக ஒரு தீர்க்கதரிசி அனுப்பப்படும் பொழுது, அந்த தீர்க்கதரிசியை நீ ஏற்றுக்கொண்டாயா இல்லையா என்பதற்கு அடையாளம் என்ன? அவர் என்ன சொன்னாலும் அதை கேட்பேன், அதன் பிறகு ஜீவிப்பேன். அதுதான் முக்கியமானது. என்ன சொன்னார் நம்முடைய தகப்பன்? நீ தேவனோடு பேசும் சம்பாஷணை செய்வதை வேண்டும் என்றால் நீ முதலில் என்ன செய்ய வேண்டும்? ஒருமனப்பட வேண்டும், ஒற்றுமையாக இருத்தல், ஒன்றாய் இருத்தல். செய்தி படிச்சிருக்கீங்களா? ஒன்றாய் இருத்தல், ஒற்றுமையாக இருத்தல். உன் குடும்பம் பாருங்க, நிச்சயமாக ஒருமனப்பட வேண்டும். இப்பொழுது சில சமயங்களில் நாம் அந்த காரியங்களை பெற்றுக்கொள்ளும் போது அது வினோதமாக இருக்கும். அல்லேலூயா. நீங்க எடுத்துக்கொள்ளுங்க, ஒரு உதாரணமாக நமக்கு ஒரு குடும்பம் இருக்கிறது, நமக்கு பிள்ளைகள் இருக்கிறது. ஒன்றே இல்லாமல் பூமிக்கு நம்ம வந்தோம். என்னை பொறுத்த நான் ஒன்றுமே இல்லாமல் நான் வந்தேன். வெறும் குடியனாக மோசமான பழக்க வழக்கமான ஜீவிதத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தேன். விக்கிரக ஆராதனைக்காரனாக இருந்தேன். ஒன்றுமில்லாத என்னை தேவன் கேரளாவுக்கு கொண்டு வந்து ஒரு அருமையான ஒரு மனைவியை தந்தார். அல்லேலூயா. ஒன்றுமில்லாத எனக்கு ஒரு மனைவியை தந்த தேவன் அந்த மனைவி மூலமாக 2 பெண் குழந்தையும் தந்தார். என்னை அப்பனாக்கினார். அல்லேலூயா. முதல்ல நான் ஒரு புருஷனாகும்படியாக ஒரு மனைவி எனக்கு தந்தார். அற்புதமானவரை பாருங்க, எவ்வளவு அற்புதமானவர். அடுத்தபடியாக தனியா இருந்த மாற்றம் போது, நானும் மனைவியுமாக சும்மா அப்படி இருந்த மாற்றம் போதாது, உடைய அப்பனாக ஒரு பதவியை எனக்கு உயர்த்தினார். 2 மக்களை தந்து, பெண் குழந்தையை தந்து கர்த்தரை அமிதமாக ஆசீர்வதித்தார். அடுத்தபடியாக என்ன செய்தார்? பிள்ளைகள் பருவமாக வந்த பொழுது, சரியாக நான் என்னுடைய மூத்த மகளை பிறந்து ஒரு 1-2 வயதில் நான் கிறிஸ்துவுக்குள்ளாக கடந்து வர முடிந்தது. அப்படியா கிறிஸ்துவுக்குள்ளே கர்த்தருடைய வார்த்தையை வளர்த்து, கர்த்தருடைய வார்த்தையை போதித்து அப்படியா நடந்து வந்த காலகட்டங்களில் தான் அடுத்தபடியாக எனக்கு ஒரு மகனை தந்தார், அருமையான ஜோயல். அல்லேலூயா. அவர் அவங்க அப்பா எனக்கு வாக்கு கொடுத்தது. என்னை அழைத்து தனியான ஒரு ரூமுக்குள்ள கொண்டு போய், இந்த மகனை நான் பெற்றது வளர்த்து முடிச்சு கடைசியாக கர்த்தருடைய செய்தியை அவருக்கு கொடுத்திருக்கிறேன். தீர்க்கதரிசி அடையாளம் காண்பித்து கொடுத்திருக்கிறேன். உங்க மகளை நல்லா வச்சுக்கிடுவாரு. அது இனி என்னுடைய மகன் அல்ல, இனி அது உங்களுடைய மகன். என்னை கர்த்தர் ஆசீர்வதித்த அந்த ஆசீர்வாதத்தினுடைய வழிகளை பார்க்க வேண்டும். என்னை ஆசீர்வதித்தவர் உங்களையும் ஆசீர்வதிக்காமல் இருப்பார். ஆபிரகாமை ஆசீர்வதித்த மகத்துவமான தேவன் ஆபிரகாமுடைய சந்ததியும் ஆசீர்வதிப்பார்.
வாக்குத்தத்தம் கொடுத்தவர் உண்மை உள்ளவர். நீ கால் மிதிக்கும் தேசம் மாத்திரமல்ல, நீ பார்க்கும் இடமெல்லாம் உனக்கு தருவேன். இவன் ஆசீர்வாதம் கூடிக்கிட்டே இருக்கும். கிறிஸ்துவுக்குள் நீ சம்பாஷணை செய்யும் பொழுது அது எப்படி உனக்கு சம்பாஷணை வருகிறது? ஒன்றாய் இருக்கும் பொழுது. அல்லேலூயா. மனைவியை நேசித்தேன், பிள்ளைகளை நேசித்தேன், கொடுத்த மருமகளை நேசித்தேன், மகனாக நேசித்தேன். அல்லேலூயா. என்னுடைய நேசம் பெருக பெருக. அல்லேலூயா. ஒரு கசப்பு உள்ள வர முடியாது. அங்க மாமியார் சண்டை வராது, மருமகன் சண்டை வராது. அல்லேலூயா. உங்க அப்பா அப்படி சொன்னாரே சொல்ல வாக்கு வராது, மகனுக்கு வராது. ஏன்னா இவரை பெற்றவர் யார், இவரை உருவாக்கினவர் யார், இவருக்கு ஒரு பெண்ணை கொடுத்தவர் யார் என்பதை கர்த்தர் ஏற்கனவே. அல்லேலூயா. அதுதான் வெளிப்பாடு, அதுதான் பரிசுத்த ஆவி. ஒன்றாய் இருத்தல். தேவன் சொல்கிறார், ஒரு குடும்பத்தில் யாராவது ஒருவரை நீ மனம் கசந்து கொண்டு இருப்பாய், ஆனால் நீ ராபோஜனம் எடுக்க முடியாது. ராபோஜனம் அதுக்கு என்ன சொன்ன? தேவனோட சம்பாஷணை, தேவனோட ஐக்கியம் இருக்க முடியாது. கவனிக்கணும். தேவ சொன்ன விஷயங்கள் நான் சுயமா சொன்னது கிடையாது. இந்த செய்தி புத்தகத்தை பிரிண்ட் எடுத்து தந்தது அருமையான மகன் சொன்ன இந்த மாதிரி ஒரு செய்தி இருக்கிறது, எனக்கு எப்படியாவது பிரிண்ட் எடுத்துட்டாங்க. இதை கர்த்தர் சித்தமான அந்த செய்தியை ராபோஜன ஆராதனைக்கு கர்த்தர் நான் மகன் சொன்னேன். உடனே எனக்கு இரவில் போய் அதை எடுத்து எனக்கு தந்தாங்க. இரவு ராத்திரி 2 மணி 3 மணி நேரம் இதை படித்து எனக்கு அழுது கொண்டே இருக்கேன். அல்லேலூயா. என் தகப்பனே, நீர் எவ்வளவு நல்லவர் ஏசப்பா. அருமையான ஒரு தீர்க்கதரிசியை தந்து இவ்வளவாக எங்களை தேவனோடு ஐக்கியப்படுத்த ஒரு வழிகளை காண்பித்து கொடுத்தீங்க. அல்லேலூயா. பாருங்க, அது என்ன ஒன்றாயிருத்தல் என்றால், நீ தன்னுடைய மகனுக்கு கல்யாணம் முடித்து வந்து ஒரு மருமனை அழைத்து வந்திருக்கிறேன். இந்த மருமகனை நான் சந்தோஷமாக வைக்கவில்லை என்றால், அவர் சென்னையில தானே இருக்கிறாரு, நான் கேரளாவில் இருக்கிறேன். அவர் என்ன, அவருடைய காரியங்கள் ஏதாவது இருக்குமா? அது என்ன, அவர் என்ன செய்தாரு, அவர் ஒன்றும் அப்படி சொன்னாலே என்ன ஆயிரும்? நம்ம எரிநரகத்துக்கு பாத்திரவான்களா மாறிடும். மருமகன் ஒண்ணுக்கு கொள்ளாதுன்னு சொன்னாலே நம்ம எங்க போனோம்? எரி எப்படி பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியும்? இப்ப மார்பில் அடிக்கிறாரு, என்ன செய்யணும்? ஐக்கியம், குடும்பத்தில் ஐக்கியம். முதல்ல தேவன் பூமியில கொடுக்கப்பட்ட ஐக்கியம். ஒண்ணு வேணாம், ஏதோ தொடர்ந்த ஒரு சம்பவம் நடந்துச்சு, உங்களுக்கு தெரியும் இல்ல? ஆதாமை படைத்து ஏவாளை கொடுத்து தேவன் ஒன்றாக வைத்திருந்தார். ஏவாள் தவறு செய்த பொழுது ஆதாம் அவளை தள்ளி இருக்கலாம். ஆதாம் அவளை தள்ளி இருக்கலாம், பாவம் செய்து விட்டா தள்ளி இருக்கலாம். ஆனால் அதே பாவத்தை அந்த ஏவாளோட செய்துவிட்டு தன் மனைவியையும் அழைத்துக் கொண்டு மறைந்திருந்தார்கள், ஒழித்துக் கொண்டார்கள். சரிதானே? மனைவி விட்டுட்டு போகல. வேதாகமத்துக்குள்ள வரும், மனைவி விட்டுட்டு வெளியில போகல, ஒன்றாய் ஒழித்து கொண்டார்கள். ஆதாமுக்கு தெரியும் படைப்பாளர் எப்படியாப்பட்டவர் என்பதை. அவருக்கு தெரியும் அவர் என்னை தேடி வருவார். அதுதான் தகப்பன். நல்ல தகப்பன் அப்படிதான் இருப்பார். அதான் அவர் சொன்னார், நம்முடைய நல்ல தகப்பன் ஆதியில் உள்ள தகப்பன், ஓ ஆதாமே, இறைவனை செய்யும்படியாக நிர்வாணியாக இருக்க செய்வது யார்? அடிக்கலாம் போல தண்டிக்கலாம் போல அவர் யார் அதை செய்ய வைத்தது? செய்ய வைத்தவரை நான் இப்ப நினைச்சு போறேன், தண்டிக்க போகிறேன். அல்லேலூயா. நம்முடைய தகப்பன் எப்படியாப்பட்டவர்? அவர் ஒன்றாயிருத்தல், அவர் ஒன்றாயிருந்தா தான் அவரை துதிக்க முடியும். அதனால ஒரு பரிகாரம் செய்தார், ஆட்டுக்குட்டியினுடைய ரத்தத்தை. அல்லேலூயா. படிக்க போக வேண்டாம், அந்த அளவு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அவர் சம்பாஷணை செய்ய தொடங்கினார். அல்லேலூயா. ஆதாமோடு கூட பேச தொடங்கினார். எப்பொழுது? ரத்தத்தின் வழியாக. அந்த ரத்தமே தேவனோடு பேசும்படியாக செய்திருக்கும். ஆனால் அந்த சர்வ வல்லமை படைத்த யெகோவா தேவனாகிய கர்த்தராகிய இயேசுவானவர் மானிட அவதாரம் எடுத்து வந்து அவருடைய சொந்த ரத்தத்தை சிந்தி அந்த ரத்தத்தின் வழியாக நீ தேவனோடு கூட பேசுகிற இந்த நேரத்தை நீ வீணாக்குவாயாக. இது பொன்னான நேரம் பிரியமானவர்களே, ஒரு தங்கப்பட்ட நேரம் பிரியமானவர்களே. ஒரு ஆண்டவரோடு கூட பேசும்படியாக ஒரு அருமையான ஒரு நேரம். ரொம்ப கஷ்டத்தை நமக்கு கொடுக்கவில்லை, ஒன்றாய் இருந்தா, நீ குடும்பமாக ஒன்றாய் இருந்தா போதும். ஒன்றாய் இருத்தல் முக்கியம். அப்பொழுது இது வினோதமாக இருக்கும். புசிப்பது இதனோடு சம்பந்தப்பட்டுள்ளது. இப்பொழுது வணிகம் செய்யும் ஒரு ஜனங்களை பாருங்க, நம்ம எடுத்துக்கொள்வோம். ஒரு அருமையான
ஒரு ஒரு இடத்துல நம்ம ஒரு விருந்தாளியை கூப்பிடுறோம். விருந்தாளியை கூப்பிட்டு அவர்கிட்ட சில காரியத்தை நமக்கு நேரம் ஒண்ணு வேண்டாம், நமக்கு ஒரு பொண்ணு தேவை, பையனுக்கு பையனுக்கு பொண்ணு தேவையா இருந்தா என்ன செய்வாங்க, இந்த இடத்துல ஒரு பொண்ணு இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம அங்க போவோம். பொண்ணு வீட்டுக்கு மாப்பிள்ளை வீட்டுக்கு அங்க போவாங்க. அங்க போன உடனே பொண்ணு வீட்டுக்காரங்க வந்த உடனே சாப்பாடு அது எதுவும் கொடுப்பாங்களா? எதுவுமே கொடுக்க மாட்டாங்க. கூப்பிட்டு வச்சு என்ன செய்வாங்க, அருமையான உட்கார்ந்து பேசுவாங்க, நல்ல அருமையான காரியத்தை குறித்து பேசுவாங்க. சரிதானே? அருமையான காரியத்தை பேசி அது கழிஞ்சு தான் என்ன செய்வாங்க, கஞ்சி கொடுப்பாங்க, என்ன என்ன அவங்க வீட்டுல இருக்கிறதோ அதை கொடுப்பாங்க. சரியா? இப்போ இதுதான் சொல்றாரு, அவர்களை கூட்டி வந்து அந்த காலை ஆகாரத்தை நாம் அப்படியாக சம்பாஷணை முடிந்த பிறகு நம்ம அதை கொடுப்போம். இதைத்தான் இயேசுவின் கால்களை கழுவின அந்த ஸ்திரீ, அந்த அம்மாவை தெரியுமா? நம்ம அம்மா கதாபாத்திரம்லாம் நம்முடைய தாய்மார்கள், பிரியமானவர்கள். வேதாகமத்தில் இருக்கிற எல்லா தாய்மார்கள், அவர்களை நேசியுங்கள். வேதாகமத்தில் இருக்கிற அப்பாமாரையும் தாய்மார்களையும் நம்ம நேசிக்க வேண்டும். ஒரு அருமையான ஒரு தாய் இயேசுவினுடைய காலை கழுவின ஒரு விஷயத்தை எதிர்த்து சொல்லுவார். அவளுக்கு அந்த அம்மா இயேசுவினுடைய பாதத்தில் இருந்து கண்ணீர் வடித்துக் கொண்டிருந்தாங்க. அவங்க என்ன நினைச்சு கண்ணீர் வடிச்சிருப்பாங்க? அவளிடத்துல எத்தனை பிசாசம் வேண்டினார்? அவள் பார்த்தாள், இவளை கல்லெறிந்து கொல்லப்படுகிற ஒரு இவள் மரணத்துக்குரியவளாக இருந்தார். ஆனால் அருள்நாதர் இயேசுவானவர் இவருடைய பாவங்களை எல்லாம் கழுவி எல்லாம் மன்னித்து அந்த பெருமை என்ன வேற்றுமை அலங்காரங்கள் என்னென்ன காரியங்கள் சாத்தானுடையதாக இசபேலுடைய என்னென்ன காரியங்கள் பூமியில் இருக்கிறதோ அவைகளெல்லாம் அவளிடத்தில் இருந்தது, அதையெல்லாம் மாற்றினார். தேவனை சந்திக்கும் பொழுது என்ன செய்கிறார் பாருங்க. நீங்க மட்டும் தேவனை சந்திக்கும் பொழுது அவர் செய்கிறதே ஒரு வினோதமான காரியம். இதை செய்த பொழுது அவனாலே அந்த அற்புதமான தேவனுடைய பாதத்தில் உட்கார்ந்து அழாம இருக்க முடியுமா? கண்ணீர் வடித்தால் துடைத்தால் அவருடைய பாதமும் அந்த பாலகணத்தில் நடந்து வந்த பொழுது அந்த தரையெல்லாம் என்னமோ இருந்திருக்கும். மாட்டு சாணம் இருந்திருக்கும், கழுத சாணம் இருந்திருக்கலாம், மண்ணினுடைய எல்லாமே இருந்திருக்கலாம். ஆனா விருந்தாளி அழைத்தவரை அவரை கேள்வி பண்ணும்படியாக உட்கார வைத்து விட்டு எதற்காக அழைத்தாரோ அதை அவர்கள் செய்யாமல் செய்யக்கூடிய நேரத்தில் செய்யல. ஆனால் ஒரு அற்புதமான ஒரு ஸ்திரீயானவள் என்ன செய்ய வேண்டும் வேண்டியதாக இருந்ததோ அதை அவள் செய்தார். அல்லேலூயா. இப்ப இந்த கால்கள் முதலுக்குள் நம்ம கடந்து வரும் பொழுது ரொம்ப காரியத்தை செய்வாங்க. அநேகருடைய காரியங்கள் என்னன்னா, யாரு காலக்கழுவு ஏற்கனவே செலக்ட் பண்ணி வச்சிருவாங்க. சிலவங்க மாசு காலம் தான் அப்பதான் அவரு ரொம்ப 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 ஜெயிப்பாரு, இல்லை 30 காலம். அம்மா நான் என்ன சொல்றேன், ஒரு அருமையான ஒரு ஸ்திரீ, ஒரு பலவீனமான ஒரு ஸ்திரீயாக இருப்பார்கள். ஆனால் இல்ல ஒண்ணு வேண்டாம், உங்களுக்கு புரியபடியாக சில இந்த சூடுக்கெல்லாம் இந்த பாதம் சைடுல எல்லாம் வந்து வெடிப்புகள் இருக்கும். வெடிப்பு இருக்க ஸ்திரீ அதனால நடக்க முடியாம ரொம்ப கஷ்டப்பட்டுலாம் வருவாங்க வயசானவங்கலாம். அந்த மாதிரி ஒருத்தரை நீங்க செலக்ட் பண்ணுவோம். செலக்ட் பண்ணி அவர்களுடைய காலை கழுவும் பொழுது நீ வைக்கிற விண்ணப்பம் எப்படியாக இருக்க வேண்டும் தெரியுமா? அடுத்த விஷயம் தவப்பனை நீ அன்பு சகோதரியை சந்திக்கும் பொழுது இந்த இடத்துல அப்படியே நீங்க எப்படி உருவாக்கிறீரோ அமிதமாக மாறும்படியாக நான் உண்மை ஸ்திரீயில் காண்கிறேன் என்று சொல்லி கண்ணீர் வடித்து நீ அந்த காரியத்தை செய்வாயானால் அடுத்த விஷயம் கால்களுக்கு வரும் பொழுது அந்த சகோதரி சுகம் பெற்றிருப்பார். அது ஒரு நாள் அந்த சகோதரி உன்னை ஒரு நாளும் மறக்க முடியாது. அந்த கால்களுதல் அந்த நேசரை சந்திக்கும்படியாக செய்து விடுவார். கால்களுதல் அதிகமாக நம்மை உன்னிடத்தில் ஒன்றுமில்லை பிரியமானவர்களே, நான் வெறுமையாக்கி கொடுத்தா போதும் தேவன். அதைத்தான் அவர் விரும்புகிறார். நம்மிடத்தில் எதுவுமே கிடையாது, அதுதான் தேவன் விரும்புகிறார். இப்ப பாருங்க, விஜயம் செய்வது என்பது சம்பாஷணை செய்வதுதான். இதுதான் சம்பாஷணை. இப்பொழுது பாருங்க, அதன் பிறகு அவர்கள் உள்ளே பிரவேசிக்கும் பொழுது உங்களுடைய என்ன அந்த பாலைவனத்தை குறித்து தேவன் பேசி வர ஒரு
காரியங்கள் வேளாண் படிச்சிருக்கீங்க. அந்த பாலைவனத்தில் நடந்து வரும்போது அதையெல்லாம் சுத்தம் செய்து அதை கழுவி அந்த அந்த நல்ல துணியாலை துடைத்து அடுத்தபடியாக நல்ல அவங்க விருந்து அழைக்கும் பொழுது நல்ல கம்பளங்கள் அந்த மாதிரி விரிச்சிருப்பாங்க. அந்த வழியில் அவங்க நடந்து வருவாங்க. அப்ப நடந்து வரும்பொழுது காலைல ஏதாவது அசுத்தங்களோ ஏதாவது இருக்குமானால் அது நடந்து வர முடியாது. நடந்து வர முடியுமா? நம்ம ஏன் செருப்பு வெளியில காத்து போட்டு உள்ள வரோம்? இந்த இடம் சுத்தமா இருக்கணும். அந்த அந்த மாதிரி ஒரு காரியத்துக்காக வேண்டாம் நாம் அதை செய்து கடந்து வருகிறோம். அதுபோல அல்லேலூயா அவர் சொல்லுகிறார், அப்படி நீ வரும் பொழுது உன்னை நீ வீட்டில் இருந்து வரும் பொழுது நீ கர்த்தரோடு கூட கர்த்தர் உன்னோடு கூட பேசும்படியாக செய்து அவர் உரைத்த வார்த்தையை நீ எடுத்துக்கொண்டு அங்கே சுத்தமாகி நீ சபைக்கு வாங்க. ஆபத்துக்கு வரும்பொழுது நம்ம வரக்கூடிய நிலைமை இன்னைக்கெல்லாம் ஜெபமே பண்ணிருக்க முடியாம இன்னைக்கு ராமஜன் சொல்லிட்டாரு, நம்ம உடனே போன நம்ம காரியத்தை தான் பார்த்துருப்போம் மொழிய நாம் என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்யாமல் இங்க வந்து கால் கழுவிடுவோம், இங்க வந்து அப்பம் விட்டுருவோம். அல்லேலூயா. இது வல்ல ராமஜனத்தினுடைய காரியம், இது வல்ல. நீ அப்படி வருவாயானால் நீ என்ன செய்ய முடியாது? ஒருவரை கட்டி அணைக்க முடியாது. அந்த ராமஜன் எடுக்கும்போது பயபக்தியாக இருக்கும். எடுத்து முடித்த உடனே சகோதரிகள் அப்படியாக அந்த சகோதரிகளை கட்டிப்பிடித்து முத்தம் கொடுத்து அவர்களால் பிரிந்து போக முடியாது. இப்ப எடுத்தாச்சுன்னா எந்த நிமிஷம் முடிப்பாரு உடனே போனது என்ன இருக்கும். ஆனால் பரிசுத்தாவின் நிறையப்படும் பொழுது கர்த்தருடைய வார்த்தையால் அபிஷேகம் பண்ணப்பட்டு வரும்போது நீ சபைக்குள்ள வந்துட்டு இந்த காரியத்தை செய்துட்டு முன்னால வெளியில போகவே முடியாது. அந்த சகோதரியை விட்டு உன்னால பிரிய முடியாது. அந்த இடம் ஒரு வித்தியாசமானது. இதுதான் ராமன், இதுதான் நம்முடைய ஐக்கியம், இதுதான் கால் கழுவுதல். அல்லேலூயா. இப்போ அப்படி நீ தவறா இருந்து அசுத்தமான ஒரு காரியமா இருந்து கொண்டு வஸ்திரமெல்லாம் ஒரு மாதிரி ஆக்கி கொண்டு ஒரு கந்த துணியோ இவரை ஏதாவது அசுத்தம் பண்ணிட்டு அப்படியே யாரையா கட்டி பிடிக்க முடியுமா? தேவன் சொல்கிறார், அவருடைய வார்த்தையால் அலங்கரித்து வார்த்தையால் சுத்திகரிக்கப்பட்டு நீ அந்த சுத்தத்தோடு இங்க வரும் பொழுது இங்க உன் நேசரை நீ காண முடியும். நேசரை கட்டி உன் நேசரை ஆசை மணவாளனை நீ என்ன செய்ய முடியும்? இங்க வந்து இங்கே மணவாளனை சந்தித்து ஆக வேண்டியிருக்கிறது. இங்கே மணவாளனை எப்படி சந்திக்கிறோம்? நான் அருமையான மூப்பரோடு கூட கட்டி அணைக்கும் பொழுது மணவாளனை சந்திக்கிற அவருக்குள் அந்த கிறிஸ்துவை நான் காண வேண்டும். அவர் எண்ணில் அந்த கிறிஸ்துவை காண வேண்டும். இது நம்முடைய ஐக்கியம். இதுதான் பிரிக்க முடியாது. பிரிந்து போனதே கிடையாது. எங்களுடைய என்னன்னா ஏதாவது ஒரு சகோதரிக்கு யாருக்கும் ஒரு பிரச்சனை இருக்குமானா நீ உறங்காத, என் சகோதரிக்கு இந்த விடுதலை கொடுக்க மாட்டமாக நீ உறங்காத. அதுக்காண்டி வேணா நீ என்ன செய்யலாம்? அல்லேலூயா. உபவாசம் எடுக்கலாம். வீட்டுல தனியா உபவாசம் என்னுடைய சபையில் இதுதான் நம்ம சொந்தம். நீங்க தான் என்னுடைய சொந்தம். வேற வெளியில ஏகப்பட்ட சொந்தம் பந்தம் நமக்கு இருக்கலாம். நம்ம உறவினர் அதுவல்ல நம்முடைய சொந்தம். இங்க எத்தனை பேர் இங்க வந்திருக்கிறோம், எத்தனை பேருடைய நாமத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம், அத்தனை பேர் தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படியான அதிகாரத்தை யோவான் புத்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அல்லேலூயா. அப்போ அந்த பிள்ளைகளோட ஒரு ஐக்கியம் அது உங்களை பிரிச்சு போக மனசு இருக்க அமிதமான என்னைக்கு அமிதமான எண்ணம் நமக்குள் செயல்படுகிறதோ அப்பொழுதுதான் நம்ம அதை என்ன செய்வோம்? முத்தம் கொடுக்க முடியும். முத்தம் கொடுத்ததுக்கு ஒரு உண்மையான முத்தமாக இருக்கும். அல்லேலூயா. அதைத்தான் சொல்கிறார், நீங்கள் அசுத்தமாக இருக்கும் போது அந்த கம்பள விரிப்புகளின் மேல் நடக்க விரும்ப மாட்டீர்கள். அல்லேலூயா. அந்த கம்பள விரிப்புல ஏதாவது அசுத்தமாக கால இருக்கும் நடக்க முடியுமா? முடியாது. மாட்டீர்கள். அதன் பிறகுதான் விருந்தளிப்பவர் முத்தத்தோடு உங்களை வரவேற்க அப்பொழுதுதான் நீங்கள் அப்படியே வீட்டில் ஒருவராக இருப்பீர்கள். விருந்தளிக்க வந்தவர் நீங்க சுத்தமா உள்ள வந்த பிறகு விருந்தளிக்கிறவர் என்ன செய்வாரு? கெட்டி பிடிப்பாரு. யாரு விருந்தளிக்கிறவர்? யாரு? நம்முடைய அப்பா, நம்முடைய தகப்பன், நம்முடைய நேசர், நம்முடைய ஆசை மணவாளன். அல்லேலூயா. இப்போ உங்களை அழைத்தவர் நீங்க சுத்தமா இருந்த பிறகுதான் அதை செய்ய முடியும். இப்பொழுது தேவன் இப்படியாப்பட்ட காரியங்களை உடையவராகவே இருக்கிறார். இப்ப மனுஷன் மாமிசமான நம்மளே சுத்தத்தை பார்த்து இவ்விதமான காரியத்தை நம்ம செய்வோமானால் தேவனும் அவ்விதமாகத்தான் விரும்புகிறார். அவரை முத்தம் செய்ய வேண்டும் என்றால், அவரை கட்டி பிடிக்க வேண்டும் என்றால் மனவாட்டி எப்படியாக இருக்க வேண்டும்? அவன் சுத்தமாக தான் இருக்க வேண்டும். ஒரு ராஜா
விவாகம் செய்வதற்காக எடுத்திருப்பார்கள். உடனே கல்யாணம் முடிச்சு அனுப்ப மாட்டாங்க. ஒரு வருஷமா அவங்களை சுத்திகரிப்பாங்க. தெரியுங்களா? பழைய பிரமாணத்துல ஒரு சாதாரண ஒரு மனுஷனாகி நமக்கு ஒரு ராஜாவாகிய மனுஷனுக்கு இப்படியாக செய்வோமானால் சர்வ வல்லமை பிடித்த ராஜாதி ராஜா அவருக்கு அவருடைய குமாரனுக்கு ஒரு அருமையான ஒரு 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 மனவாட்டியை செலக்ட் பண்ணதா இருந்தா எப்படி இருக்கணும்? அவள் அமிதமாக இருக்க அப்படியாப்பட்டவளை தேவன் என்ன செய்கிறாரு? அப்படியே தேவனோடு சம்பாஷணை செய்வதற்காக அவர் அழைக்கிறார். செய்து கிடையாது. அல்லேலூயா. இப்ப முதலில் வார்த்தையாகிய தண்ணீர்களை கொண்டு கழுவப்பட்டாக வேண்டும். வேறுபிரிதல், நம்முடைய பாவங்களிலிருந்து நம்மை வேறுபிரிக்கும் வேறுபிரிதலின் தண்ணீர்கள் தமிழ் வேதாகமத்தில் இது தீட்டு கழிக்கும் ஜலம் அப்படிங்கிறார். அல்லேலூயா. இப்போ என்ன செய்யப்படுகிறது? இப்பொழுது முதலில் உங்களில் தேவனோடு பேசவும் தேவனோடு சம்பாஷிக்கவும் முடியாது. அங்கே முதலில் நீங்கள் நடப்பித்தவர்களுக்காக மனம் திரும்பி ஆக வேண்டும். அல்லேலூயா. இப்போ நம்ம செய்த ஒரு காரியங்களுக்காக முதலில் என்ன செய்ய வேண்டியதாக இருக்கிறது? அங்க என்ன செய்ய வேண்டியிருக்கிறது? மனம் திரும்ப வேண்டியதாக இருக்கிறது. மனம் திரும்பி, ஏனென்றால் நீங்கள் கர்த்தாவே என்னுடைய அவிசுவாசத்தை மன்னித்தருளும் என்று மனம் திரும்ப மட்டுமாக உங்களால் சரியாக விசுவாசிக்க முடியாது. அல்லேலூயா. புரிகிறதா? என்னுடைய அவிசுவாசத்தை மன்னியும். நீங்கள் முதலிலே மனம் திரும்பியாக வேண்டும். முதல்ல மனம் திரும்புதல். மனம் திரும்புதல் வேண்டும் என்றால் உங்களுக்கு என்ன தேவையாக இருக்கிறது? பேதுரு ஒரு பிரசங்கம் பண்ணாரு. அந்த பிரசங்கம் என்ன செய்கிறது? இருதயத்தை குத்தியது. இருதயத்தை ஏன் குத்தியது? அவர்களுக்கு பாவங்கள் இருந்தது. பாவங்கள் உள்ள இருந்த ஒரு குத்தப்படுதல். ஓ, அந்த சர்வ வல்லமை படைத்த தேவனையா நாம் சிலுவையில் அறைந்தோம். இதுதான் முக்கியம். தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமாக யாராவது எதையாவது ஒன்று செய்திருப்பீர்கள், ஆனால் கிறிஸ்துவை சிலுவையில் அறைந்து கொண்டிருக்கிறீர்கள். இப்பொழுது கிருபையாய் அடிக்கப்பட்ட இயேசுவின் இரத்தத்தை காலின் கீழ் போட்டு மிதித்ததுக்கு சமமாகிறது. எது ஒன்றா இருந்ததில்லை என்றால் மனசில் ஆகிக்கிறோம். முதல்ல நம்ம குடும்பம் ஒன்றா இருக்க வேண்டும். நம்முடைய மனைவி, நம்முடைய பிள்ளைகள், நம்மளோட வந்த மருமகள். இப்ப என்ன சொல்றாரு? உன் மகனுக்கு மருமகளாக அழைத்து வந்த அல்லேலூயா சாராள். தெரியுமா உங்களுக்கு? சாராள் நம்முடைய அம்மா. நாமெல்லாம் ஆபிரகாம் சந்ததி அப்படி இருக்கோம். எப்ப ஆபிரகாம் சந்ததினா ஆபிரகாமுடைய குடும்பம் எப்படின்னு உங்களுக்கு தெரியுமா? ஆபிரகாம் தன்னுடைய சொத்து பத்துக்களை முழுவதுமாக வேலைக்காரரிடத்தில் கொடுத்து ஒரு அருமையான ரெபெக்காளை சந்திக்கும்படியாக. அல்லேலூயா. யாரெல்லாம் ஆபிரகாம் சந்ததி? கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய சம்பத்து, நம்முடைய ஐஸ்வரியம் இந்த பூமிக்குரியது அல்ல. கிறிஸ்துவே நம்முடைய சம்பத்து, அதுவே நம்முடைய ஐஸ்வரியம். அதை உடைய ஒரு ஸ்திரீ இருக்கிறாரா? ஆபிரகாம் கவனமாக தன்னுடைய மகனுக்கு ஒரு மனவாட்டியை கொண்டு வருவதற்கு ரொம்ப கவனமாக இருந்தார். கவனமாக இருந்து எலியாசருக்கு சொல்லி அனுப்புகிறாரு, இடத்துக்கு போ. இந்த இடத்துல யார் இருக்கிறார்? கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். கல்யாணம் என்பது சாதாரணப்பட்டது அல்ல பிரியமானவர்களே. முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒரு காரியம், நாம் ஆபிரகாம் சந்ததியாக இருப்போமானால் அந்த மனவாட்டிக்கு ஒரு வெளிப்பாடு இருக்க வேண்டும். அல்லேலூயா. அந்த ஈசாக்கு ஒரு வெளிப்பாடு இருக்க வேண்டும். ஈசாக்கு வரும் மனவாட்டிக்காக வேண்டிய அவன் காத்திருந்தான். இங்க தன்னுடைய தாயின் கூடாரத்தவா இருந்தான். அதை விட்டு இங்கே போகல. அங்கதான் அபிஷேகம் இருக்கிறது. இந்த அபிஷேகம் ரெபெக்காளை மனவாட்டியை அழைத்து வரும். அது வரைக்கும் ஈசாக்கு காத்திருந்தார். வேதாகமத்தில் உள்ளது. ஆனா இன்னைக்கு அப்படி அல்ல. இன்னைக்கு உலகத்துடைய மாயை பிசாசானவன் எவ்விதமாக வஞ்சித்துக் கொண்டிருக்கிறான். அந்த செய்திக்குள்ள செய்தி என்றால் சாதாரணமாக நினைத்து விடாது. இந்த செய்தியானது முத்தானது. இது ஒரு பவளம். இதை கண்டடைந்தவன்
மறிப்பது கிடையாது. இது குமாரனாக இருக்கிறது, இது ஆட்டுக்குட்டியாக இருக்கிறது, இந்த வார்த்தை ஆட்டுக்குட்டியாக இருக்கிறது. அல்லேலூயா. இந்த வார்த்தை இது அற்புதமான ஒரு வார்த்தையாக இருக்கிறது. இப்ப பாருங்க என்ன சொல்லப்பட்டு இருக்கிறது. உங்களுடைய கடந்த கால பாவங்கள் மன்னிக்கப்பட்டது பிறகு நீங்கள் ஞானஸ்நானம் பண்ணுவதற்கு தகுதியான ஒரு நபராக இருக்கிறீர்கள். அல்லேலூயா. நீங்க ஞானஸ்நானம் எடுப்பதற்கு ஒரு தகுதி வேண்டும். ஏனோ தானோ நல்ல ஞானஸ்நானம் என்பது இது சாதாரணப்பட்ட விஷயம் கிடையாது. நான் ஞானஸ்நானத்தை குறித்து பார்க்கும் பொழுது கர்த்தருடைய வார்த்தை எனக்கு கிடைத்த உடனே இரவு பகலுமாக வேதத்தை படித்தேன். ஞானஸ்நானம் எடுப்பதற்காக நான் ஓடம சாடம செய்யல, காத்திருந்தேன் தேவ சமூகத்தில். வேதாகமத்தை முழுவதும் படித்தேன். ஆதியாகமத்திலிருந்து வெளிப்பாடு வரைக்கும் அநேக விஷயம் நான் படித்து விட்டேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஞானஸ்நானம் எடுக்கிற ஒரு வெளிப்பாடு அதுக்குள்ள வரும்பொழுதுதான் எனக்கு தேவன் அதை வெளிப்படுத்தினார். உன்னுடைய சகல விதமான காரியத்தை உதவித்தது எல்லாவற்றையும் தேவனிடத்தில் சமர்ப்பணம் பண்ணு, இவனுடைய வெறுமையாக்கி வேதாகமத்தை கற்று அழுது கொண்டே இருந்த பிரியமானவர். ஓ என் தகப்பனே, எனக்காக அழைக்கப்பட்டீர்கள். அந்த ரத்தம் சாதாரணப்பட்ட ரத்தமா? அல்லேலூயா. வெளியேறப்பட்ட ரத்தம். அதை புரிய வேண்டாம், புரிந்து கொள்ள வேண்டும். ஞானஸ்நானம் என்னவென்று நாம் நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும். அதை அறிந்து அதை விசுவாசித்து நம்மளை தேவனிடத்தில் சமர்ப்பணம் செய்து நீ எங்க பிறக்க வேண்டுமோ அங்கதான் பிறக்க வேண்டும். அல்லேலூயா. நீ பெந்தேகோஸ்துல தான் பிறக்கணும், வேற எங்கே பிறக்க கூடாது. உன்னை பிறப்பு உரிமை எங்க? அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துல நம்முடைய பிறப்பு உரிமை எங்க தேவன் சொல்லுகிறார். அங்கே பிறந்த பொழுது எங்க நடந்துச்சு என்னன்னா, அங்கே ஒன்றா இருந்தார்கள். அப்போஸ்தலர் அற்புத அடையாளங்கள் செய்யப்பட்டது. ஜனங்கள் நடுங்கினார்கள், எல்லாருக்கும் பயம் உண்டாயிற்று. ஞானஸ்நானம் எங்க கொண்டு வச்சிருச்சு பாத்தீங்களா? காத்திருந்தார்கள், கிருதயம் குத்தப்பட்டது, பயம் உண்டானது, தேவ அக்கினி இறங்கி வந்தது, எல்லாரும் பற்பல பாஷைகள் பேசினார்கள். அங்கே பேதுரு பாஸ்டர் பேசிக்கிட்டு இருக்கிறார். கொஞ்ச நேரம் கலிலேயர்களே எனக்கு கொஞ்சம் சிரிப்பு. பேதுரு சொல்றாரு, எனக்கு கொஞ்சம் செவி கொடுங்கள் என்று சொல்லிவிட்டு தாவீது கிட்ட போறாரு. அல்லேலூயா. தாவீது என்ன சொல்லி இருக்கிறார்? அவருடைய செய்தியை கொண்டு இந்த ஜனங்களுக்கு கொடுக்கிறார். இந்த செய்தி அவருடைய கிருதயங்களை அப்படியாக புறப்பட்டு கொண்டிருக்கிறார். இந்த 2 பேர் மாத்திரம் இல்ல, 3000 பேருடைய கிருதயம் குத்தப்பட்டு, ஓ ஆண்டவரே நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? இதுதான் கேள்வி. இதுதான் பாஸ்டர்ட்ட கேட்டோம். பாஸ்டர் வந்து பிரியமானவர்களே சாதாரண நினைச்சிடக்கூடாது. அவர் ஆவிக்குரிய உங்களுக்கு பூசை. நம்ம எல்லாம் ஆம்பளையா இருந்தாலுமே நம்ம எல்லாரும் மனவாட்டி. மனவாட்டிக்கு தேவன் அந்த உண்மையான ஒரு மனவாளனுடைய நிழலாக ஒரு ஊழியக்காரன் தேவன். அல்லேலூயா. அந்த ஊழியக்காரத்தில் தேவனுடைய பிரசன்னம் அவரிடத்திலிருந்து வருகிறது. அந்த செய்தியை ஆமென் என்று யாரெல்லாம் கேட்ச் பண்றீங்களோ அவங்கெல்லாம் கிருதியை குத்தப்பட்டவர்கள். அவங்களாம் கேட்பாங்க, ஆண்டவர் நான் என்ன செய்ய, எனக்கு வந்து தேவை, நான் என்ன செய்ய வேண்டும் ஆண்டவர். ஊழியக்காரன் கேட்பாங்க. வேற வெளியில ஆலோசனை கேட்டக்கூடாது, வேற எங்கேயும் போயிடக்கூடாது. இருக்க சொல்றாரு, உனக்கு சபைக்கு கொடுக்கப்பட்ட ஊழியக்காரன் ஆவிக்குரிய ஒரு மனவாளன் என்று சொல்லப்பட்டது. ஆவிக்குரிய ஒரு புருஷன் உங்களை வஞ்சிப்பாங்களா? உண்மையான புருஷன் வஞ்சிக்க முடியாது. ஒரு போலி ஒரு புருஷன் இருந்தான். உண்மையான புருஷனை வஞ்சித்து எங்க நடந்துச்சு? ஏதோ தூரத்துல சர்ப்பம் என்ற ரூபத்துக்குள்ள பிசாசாரம் உள்ள இறங்கி அவனுக்கு கொண்டாடி நான் வஞ்சி போனான். ஊரா கொண்டாடி என்ன செஞ்சான்? வஞ்சனை செய்தான். அல்லேலூயா. ஒரு மனைவியை செலக்ட் பண்ணும் பொழுது அந்த மனைவி யார் என்பதை ஆதாமிடத்தில் போய் கற்றுக்கொள்ளும். ஆதாமுக்கு தெரியாம ஒரு சரீரத்தை தேவன் எடுத்துக்கொண்டு வந்து அவனுக்கு முன்னால நிறுத்தினவளை என்ன சம்பவித்தது? இவள் மனுஷனிலிருந்து உருவானால் இவள் மனுஷி, இவள் என்னுடைய சரீரம். விட்டு கொடுக்க முடியுமா? யோசித்து பாருங்க. விட்டு கொடுக்க முடியுமா? மனவாட்டி தப்பு பண்ணிட்டாப்பா, விடப்படுச்சு அழாமல. அதான் உண்மையான தன் மனைவியை நேசிக்கிற எந்த ஒரு மனிதனும், அல்லேலூயா, அவன் தேவனால் பிறந்தவன். அல்லேலூயா. அவன் உலகத்தை ஜெயிக்க முடியும். அல்லேலூயா.
மனைவியை சந்தித்தவர் என்னத்தை சந்திச்சா தெரியுமா? நன்மையானவைகளை கண்டார். படிக்கலையா? நீதிமொழிகள் படிக்கிறதே கிடையாது. நீதிமொழி கேட்டு கற்றுக்கோங்க. ராஜா நம்முடைய சாலமன் எல்லாவற்றையும் எழுதி வைத்திருக்கிறார். பூமியினுடைய ரத்தங்கள், ஒரு மனைவி, ஒரு குடும்பம், என்ன 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 மனைவி என்கிற ஒரு பொக்கிஷம், அது விலையேறப்பட்ட ஒரு பொக்கிஷம். நான் இப்படி மனைவியை என்னால் அவள் பார்க்க பேசாம என்னால் இருக்க முடியாது. வயசு எனக்கு 57 வயசு ஆயிடுச்சு. 1966 3ஆவது நாள் 3ஆம் தேதி 11வது மாசத்துல 66 பிறந்தேன். கூட்டிக்கோங்க, 57 வயசு. கல்யாணம் பண்ணி 32 வருஷங்கள் ஆயிருது. என் மனைவியை நான் எப்படி சந்தித்தனோ, எப்படி அவளை நேசித்தனோ, இது வேற ஒரு சின்ன கடுகளை கூட குறையாது. ஏனென்றால் அதை செய்தது கிறிஸ்துவாக இருக்கிறார். என்னுடைய திறமை அல்ல. அதான் மறுபடி பிறந்தேன். ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பெறாவிட்டால் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறந்தே ஆக வேண்டியதாக, மறுபடி பிறந்து ஆக வேண்டியதாக. முதலில் உனக்கு மறுபடி பிறந்தல், அதற்கு அப்புறமான காரியங்கள், பூமியில சில காரியங்களை அவர் தருவார். நீ விரும்புகிறாயா? ஏற்ற நேரத்தில் ஆகும். ஆனா முதலில் உனக்கு தேவை பாவ மன்னிப்பு. அல்லேலூயா. அந்த ஞானஸ்தானத்துக்குள்ளே கடந்து வருகிறாய். பாருங்க, இப்பொழுது காரியம் என்னவென்றால், இப்ப என்னவென்றால், இந்த சம்பாசித்தலில் ஒரு 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 கால் கழுவுதலும் மற்ற காரியங்களும் அதனோடு கூட சம்பந்தப்பட்டுள்ளது. நம்முடைய கால்களை கழுவுவது என்பது பரிசுத்த ஆவியானவரின் தூய்மையின் அடையாளமாக இருக்கிறது. கேட்டுக்கோங்க. கால் கழுவும் பொழுது அன்பான என் சகோதர சகோதரிகளே, தாயை தகப்பனே, தீர்க்கதரிசி கொண்டு வரும் வார்த்தை உன்னை கிறிஸ்துவாக மாற்றுகிறது. நம்மளை கிறிஸ்துவாக மாற்றுகிறது. நம்மளை மணவாளனை சந்திக்கும்படியாக செய்கிறது. அல்லேலூயா. மணவாளன் அங்கதான் இருந்தார். எலியாசர் போய் தான் என்ன செஞ்சாரு? ரபாக்களை அழைத்து வந்தார். அழைத்து வந்து எங்க கொண்டு கொடுத்தாரு? மணவாளனை கொடுத்துட்டு அவர் போயிட்டார். அல்லேலூயா. இப்ப அந்த சம்பவம் நான் என்ன செய்து கொண்டிருக்கிறேன்? நம்முடைய தீர்க்கதரிசி என்ன செய்கிறாரு? மணவாட்டியை அலங்கரித்துக் கொண்டிருக்கிற கன்னிகையாக மாற்றிக் கொண்டிருக்கிறார். 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரத்துல தீர்க்கதரிசி பவுல் சொல்லும்போது என்ன சொல்லி இருக்கிறார்? உங்களை கற்புள்ள கன்னிகையாய் ஒரே புருஷனுக்கு நியமிக்கப்பட்ட, ஒரே புருஷனுக்கு உங்களுக்கு நியமிக்கிற இந்த செய்தி, இந்த சப்தம், இந்த வார்த்தை உன்னை கன்னிகை ஆக்கி உன்னை பரிசுத்தப்படுத்தி ஒரே புருஷனாகிய அந்த அல்லேலூயா கிறிஸ்துவின் கொண்டு சேர்க்கிறதா இருக்கிறது. அல்லேலூயா. இப்பொழுது நம்முடைய கால்கள் என்ன செய்கிறது? பரிசுத்த ஆவியானவருடைய தூய்மையின் அடையாளமாக இருக்கிறது. இதை நாம் செய்து கொண்டிருக்கிறோமா? உங்களுடைய காரியங்கள், நம்ம இதெல்லாம் நம்ம குடும்பங்கள். அல்லேலூயா. நம்ம எல்லாம் ஒன்றா இருந்த ஒரு குடும்பங்கள், ஒரு தாயின் பிள்ளைகள், ஒரு தகப்பனுடைய பிள்ளைகள். நம்ம எல்லாம் அந்த நம்ம இந்த அளவில் நம்ம நேசிக்கிறோம். நம்முடைய நேசம் எப்படி இருக்கிறது? கவனமா இருங்க. செய்தி இடத்தில் இருக்கிறது. இத்தனை வருஷம் செய்தியில் இருக்கிற எவ்வளவு செய்தி படிச்சிருக்கிறேன். பாராம பேசுறவங்க உண்டு. அல்லேலூயா. ஆனால் என் சகோதரனே, சகோதரியே, நீ செய்தி படிப்பது அல்ல, செய்தியால் வாழ்கிறாய். அதுதான் முக்கியமானது. செய்தி உன்னை வாழ்ந்து கொண்டிருக்கிறதா? நீ செய்தி உனக்கு வாழ்ந்து கொண்டிருக்குமானால் நீ இந்த செய்தியில இருக்கிறாய் நீ சொல்ல வேண்டிய அவசியம். உன்னை கர்த்தருடைய வார்த்தையினுடைய நிருபமாக தேவன் வைத்திருக்கிறார். நீ போதனையின்றி உன் நல் நடத்தையினால அநேக ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்திக்கலாம். பேதுரு புத்தகத்தில் அல்லேலூயா ஆமென். அநேகரை நீ ஆதாயப்படுத்திக்கலாம். ஆனா நம்மளை வச்சு ஆதாயப்படுத்த முடியாது. சபையை உங்களை வச்சு ஆதாயப்படுத்தலாம் விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா. அநேக செய்தியை வச்சுக்கிட்டு ரொம்ப கலப்படம் பண்ணிட்டு இருக்காங்க. வார்த்தை விட்டு வழிய முடியுமாறா? இதுதான் நம்முடைய காவல். இதான் நம்முடைய காவல். அல்லேலூயா. இதான் நம்முடைய அடைக்கலப்படம். அவர் சொன்னதா செய்வது அடைக்கலப்படம். அவர் சொன்னதை செய் வேற மாதிரி செஞ்சு கொண்டு அல்லேலூயா. அதுவல்ல. இப்பொழுது அப்படியானால் நிச்சயமாக ஒருவருக்கு ஒருவர் பரஸ்பரமான உணர்வு இருந்தாக வேண்டும். நல்ல கேட்க பரஸ்பரம் ஒரு உணர்வு நமக்கு இருக்கும். எனக்கு வந்த பொழுது உங்க மேல எனக்கு பயங்கரமான ஒரு உங்களை அதிகமா நேசிக்க
உங்களை நினைச்சு ரொம்ப நேசிக்க தொடங்கினேன். ஹல்லேலூயா. உங்களை எல்லாம் எனக்கு பயங்கரமான ஒரு நேச பொருளாக மாறிவிட்டீங்க. இப்ப நீங்க எல்லாம் என்னால இருக்க முடியாத நிலைமையாயிருக்கு. உங்க எல்லாருக்காக சபைக்கு தாசர்களுக்காக வேண்டி, முப்பர்களுக்காக, இங்க இருக்கிற ஒவ்வொரு பாடல் தலைவர்களுக்காக வேண்டி என்னுடைய ஆத்மா அப்படியாக ஏங்கிக் கொண்டே இருக்கிறது. எப்பொழுதும் துதித்துக் கொண்டே இருக்கிறது. அந்த சகோதரன் பாடப்படுது நிச்சயமாய் பரிசுத்த ஆவியானவருக்கு அசைவாடிக் கொண்டிருக்கிறார். என்னுடைய நோக்கம் எல்லாம் பரலோகம். அந்த பாட்டு அருமையான ஒரு பாடல். ஹல்லேலூயா. ஒவ்வொரு பாடலுக்குள்ளும் அதை பாடும் பொழுது அந்த பாடல் தலைவர் அப்படியாக ஆவியிலே நிரம்பி வந்து கொண்டிருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அப்பொழுது சபையார்கள் நிரப்பப்படுவார்கள். பாடல் தலைவர் என்று சாதாரணப்பட்டத, ஒரு இந்த வருஷம் என்று சாதாரணப்பட்டது அல்ல. உங்களை எல்லாரும் ஒன்றுபடுத்தி ஒரு சந்தோஷப்படுத்தி, ஹல்லேலூயா, உங்களுடைய மனநிலையை எல்லாம் மாற்றி எல்லாம் ஒன்றாயிருக்கு. எல்லாம் ஒரு அன்பால் நிறையப்படப்படுது. அங்கிருந்து ஊழியக்காரர் வரப்படுது. அந்த பிரசன்னம் உங்களுடைய வாஞ்சையை தேவன் அவருடைய ஊழியக்காரர் மூலமாக தந்துள்ளார். உங்களுடைய ஏக்கத்தை, உங்களுக்கு என்ன விருப்பம் என்பதையும் கர்த்தர் பேசிக்கொள்ளார். ஆனா நீ விரும்புறது எப்படி? ஓ கர்த்தாவே, தாசன் மூலமாக நீ பேசும், நீ பேசும், அதற்கு நான் அதமாகிறேன். ஒவ்வொருத்தரும் அதமாகணும். அவர் வந்து சொந்த காரியத்தை சொந்த சாட்சி என்பது செய்ய மாட்டாங்க. எனக்கு கர்த்தர் அதெல்லாம் சாட்சி. நீ கர்த்தருடைய வார்த்தையா வாழ்வதுதான் சாட்சி. நீ சொல்ல வேண்டாம், பக்கத்து வீட்டுக்கார சொல்லுவோம், உன் சகோதரன் சொல்லிடலாம், உன் சகோதரி சொல்லலாம். ஒரு மாமியாரை குறித்து ஒரு மருமக சாட்சி கூற வேண்டும். நல்ல கவனிக்கணும். ஒரு மருமகளை குறித்து ஒரு மாமியார் சாட்சி சொல்லணும். ஒரு மகனை குறித்து தகப்பனார் சாட்சி சொல்லணும். ஒரு தகப்பனை குறித்து மகன் சாட்சி சொல்லணும். நீங்கள் கிறிஸ்துவுக்கு நிறைய புறப்படுது. என்ன சொல்லுங்க? கலாச்சார 5ஆம் அதிகாரத்துல நீங்க வாசிக்கப்பட்ட ஆவியின் கனி செய்தி சொல்லி வர, இந்த ஆவியின் கனி உன்னுடைய சபையில உன்னுடைய வீட்டில இல்லை என்றால் அங்க ஏதோ ஒரு குழப்பம் இருந்து கொண்டு இருக்கிறது. நீ மனவாளனோடு கூட இல்லை, நீ வேறொரு மனவாளனோடு கூட இருக்கிற, பொல்லாத சாத்தானோடு கூட நீ சஞ்சரித்துக் கொண்டே இருக்கிற. ஆவியின் கனி அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், ஹல்லேலூயா, தீட்சை அடக்கம். இந்த பிரமாணத்துக்கு விரோதமான வேறொரு பிரமாணம் இல்லை. பிரமாணம் இதை கவிஞ்செடுப்பதற்கு வேற ஒன்றுமே கிடையாது. ஏனென்றால் இதைத்தான் தேவன் நமக்கு சம்பாதித்து தந்தார் கல்வாரியில். அவருடைய பொக்கிஷம், அவருடைய சம்பத்து. இதை யாராவது ஏற்றுக்கொள்கிறோமா? யாருக்காவது அந்த 10 விதமான அந்த முத்துக்களை குறித்து ஏதாவது தெரியுமா? ஹல்லேலூயா. ஏதாவது நீ குறைவுபட்டு இருக்கும். ஆனால் உன் புருஷன் வரும் பொழுது என்ன ஆயிடுவேன்? நீ விபச்சாரம் செய்து விட்டாய் என்று சொல்லி அவனை நினைச்சுக்கலாம், தள்ளிடும். ஆகையால் எந்த இடத்துல துளைத்தார், உங்க வீட்டில யார்கிட்டயாவது துளைத்திருப்போம். யார்கிட்டயாவது ஒரு ஆளை கோவப்பட்டாலே போதும், பொய் சொன்னாலே போதும், அங்க உன்னுடைய முத்துல வந்து கலந்துச்சு. அதை உடனே சரிப்படுத்து. யார்கிட்ட அன்பு குறைவுபட்டிருக்குமானா உடனே சரிப்படுத்தி இப்பொழுது சரிப்படுத்த. சரிப்படுத்தும் பொழுதுதான் இயேசுவோடு கூட, இயேசு உன்னோடு கூட பேசும். நீங்க வேணா பேசிக்கோங்க, பரவாயில்ல சாரி, நீங்க வேணா பேசிக்கோங்க, நீங்க எவ்வளவு பேசிக்கோங்க, அதை பத்தி பிரச்சனை கிடையாது. இயேசு நம்முடைய தேவன் உன்னோடு பேசினாரா, அதுதான் முக்கியம். ஹல்லேலூயா. இப்போ உங்களால் இதை செய்ய முடியாது. ஏனென்றால் நீங்கள் அவரோடு கூட கருத்து வேறுபாடு கொண்டிருக்கிறீர்கள். ஏதாவது விஷயத்தை குறைவுபட்டிருந்தா கருத்து வேறுபாடு உங்களுக்கு வந்திருக்கிறது. ஹல்லேலூயா. ஆனால் நீங்கள் இணக்கமாக இருப்பீர்கள். ஆனால் உங்களால் சம்பாஷணை பண்ண முடியும். இணக்கமாக இருக்கணும். ஹல்லேலூயா. அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, அந்த மகத்துவமான கலாச்சாரத்துல தேவன் பவுல் மூலமாக எழுதப்பட்ட நிருபம். ஹல்லேலூயா. அந்த வார்த்தை ஒன்றில் ஏதாவது குறைவுபட்டிருக்குமானா அதை சரிப்படுத்திக்கோ, அதை சேர்த்துக்கோ உன்னோடு கூட. ஹல்லேலூயா. அவனமாக நாம் கர்த்தருடைய பந்திக்கு வரும்போது என்ன சொல்றாரு, எங்க கொண்டு வராரு தீர்க்கதரிசி, அமிதமாக நீ செய்து கர்த்தருடைய பந்திக்கு வரும்பொழுது அது அந்த விதமாகத்தான் இருக்கிறது. நாம் அவருடைய வார்த்தையோடு இணக்கமாக இருந்தாக வேண்டும். பாருங்கள், நாம் நிச்சயமாக மறுபடியும் பிறந்த நமக்குள் இருக்கும் தேவனுடைய ஆவி அவர் எழுதியுள்ள ஒவ்வொரு வார்த்தைக்கும் நம்முடைய தீர்க்கதரிசி மூலமாய் தேவன்
அப்படியாக தரித்துக் கொள்ள நெற்றிகளிலும் மார்புகளிலும் இடுப்புகளிலும் அல்லேலூயா கால்களிலும் நீ தரித்துக் கொள்வாய். தரித்துக் கொண்டு ஒரு வெற்றி கண்ட ஒரு மகளாக நீ போகும் பொழுது உனக்கு முன்னால் எதிர்த்து நிற்கிறவன் யார்? சேனைகளின் கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். நீ ஒன்றால் நம்மளால யுத்தம் செய்ய முடியாது. நம்ம வீட்டுல ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குதா, நீ யுத்தம் செய்து ஜெயிக்க முடியாது. தேவனிடத்தில் ஒப்புக்கொடு, அவர் சரிப்படுத்துவார். அல்லேலூயா. என்ன சொல்றாரு? தேவனுடைய ஆவி அவர் எழுதியுள்ள சொல்ற தேவனுடைய ஆவி அவர் எழுதியுள்ள ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஆமென் என்று கூறியதாக வேண்டும். அல்லேலூயா. அப்பொழுது நம்மால் அவரோடு சம்பாஷணை செய்ய முடியும். இதை நீ செய்யாம ஆண்டவரோட பேச முடியுமா? அவரும் கூட பேசுவாரா? இப்ப நாம் கொண்டிருக்கும் இந்த தேவனுடையதாக இருக்கிறது. நம்முடைய இருதயங்கள் நம்மை குற்றவாளிகள் என்று தீர்க்குமானால் அப்பொழுது நாம் தேவனோடு தயவை கொண்டிருக்கிறோம். நம்முடைய இருதயங்கள் நம்மை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருக்க காரணத்தினால் நம்முடைய விண்ணப்பங்களையும் நாம் வேண்டிக் கொள்கிறவரையும் பெற்றுக் கொள்கிறவரையும் ஏதாவது உனக்கு குற்றப்படுத்தமானால் நம்மளுக்கு குற்றமே படுத்தாது. ஏன் குற்றப்படுத்த மாட்டேது? ஏதாவது எரிஞ்சு விடுத்துட்டு வந்திருக்கோம், நம்மளை குற்றப்படுத்த. ஏன் தேவாவி இருந்தால் தான் குற்றப்படுத்தும். கர்த்தருடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்டாதான் குற்றப்படுத்தும். இப்ப கர்த்தருடைய வார்த்தை வந்த பொழுது இருதயத்தில் குற்றப்படுறாங்க. சரியா? இப்ப கர்த்தருடைய வார்த்தை கொடுத்து வந்தாதானே இருதயத்தில் குற்றப்படும். அப்ப நம்ம காலையில பைபிளே படிக்க வேணாம்ல, படிச்சா தானே அப்படி நம்மளை குத்தும். இப்ப செய்தி எடுத்து படிச்சா குத்தும். ஏன் குத்துது? உன்னை கண்ணிகை ஆகும், குத்தணும். அப்பதான் நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? பாவ மன்னிப்பு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஞானஸ்நானம். அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள். இந்த வாக்குத்தத்தமானது உங்களுக்கு, உங்கள் பிள்ளைகளுக்கும், பின்வரும் சந்ததிகளுக்கும், தூரத்தில் உள்ள யாவர்களுக்கும் இது முத்திரை. பிரியமானவர்களே, ஞானஸ்நானம் மட்டும் எடுத்தா போதாது, அது ஒரு படி ஆவரம். இன்னும் உள்ள ரொம்ப போக வேண்டியிருக்கு, உள்ள ரொம்ப காரியங்கள் உள்ள போக வேண்டியிருக்கு. எல்லாரும் எஸ்மினாங்க நான் பரிசுத்தா பெற்று. என்ன பரிசுத்தா பெற்றுக் கொண்டீங்க? பரிசுத்தாவே என்றால் என்ன செய்தி படிச்சிருக்கீங்களா? அங்க தெரியும் நம்ம என்ன லட்சணத்தில் இருக்கிறது, நம்ம எந்த ரீதியில கிறிஸ்தவர்களாக இருக்கிறோம், நம்ம எந்த ரீதியில கடைசி கால செய்தியில் இருக்கிறோம். நம்ம என்னை சேர்த்து சொல்றோம், உங்களை யாரையும் என்னை சேர்த்து நாம் என்ன ரீதியில் இருந்து கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. இப்ப பாருங்க, அறிந்திருக்கு. இப்பொழுது நாம் நிச்சயமாக மறுபடி பிறந்தாக வேண்டும். தேவன் நம்முடைய கூறி நாம் புது பிறப்பை பெற்றுக் கொள்ளாமல் இருந்தால், அப்படியானால் நாம் போய் அவரிடம் எதையாவது வேண்டிக் கொள்வதை குறித்து சற்று வினோதமாக உணர்வோம். பாருங்கள், ஏனென்றால் அவருடைய தேவைகளை நாம் சந்தித்திருக்கவில்லை. யாருடைய? அவருடைய தேவைகளை நாம் சந்தித்திருக்கவில்லை என்பதை அறிகிறோம். அப்படியானால் ஒரே ஒரு காரியம் என்னவெனில், அது ஒரு பாவியின் ஜெபமாக இருக்கிறது. அவருடைய தேவை என்ன? இப்ப ரொம்ப என்ன செய்யுமா? ஜெபம் பண்ணிட்டு அவர் எல்லா காரியத்தையும் முடிச்சிட்டார். இது அவங்க விசுவாசமா? அது இல்ல விசுவாசம். ஏமா விசுவாசம் என்பது நமக்கு விசுவாசம் தான் சொல்றோம். பேய் என்ன செய்யுது தெரியுமா? அவன் விசுவாசிங்க செய்யறா நடுங்கிறான். அப்ப அவனுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கறாங்க. கடுகளவு விசுவாசம் இருக்காது. கடுகளவுனா என்ன? கொண்டு வந்த செய்தியை விட்டு ஒரு சின்ன அளவு நீ அவிசுவாசம் கொண்டாலே போச்சு. நீ விசுவாசி அல்ல, அவிசுவாசி. விசுவாசி என்றால் என்ன? தேவன் அவர் அனுப்பி தந்த ஊழியக்காரர் மூலமாக கொண்டு வரப்பட்ட வார்த்தை ஏதாவது ஒன்றை நீ குறைவுபட்டிருப்பாயா, அதை எல்லாம் சரிபடுத்து, உன்னோடு இணைத்துக் கொள். வெறுமையா வந்தது அந்த செய்தி, சும்மா வந்தது கிடையாது. அந்த செய்தி நல்ல பாடலாம் குறிக்கிற செய்தி, மணிப்பூர்களுக்கு பேசணும். ஓ, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. செய்தியாக வாழ்வதுதான், வாழ்க்கை தான் பிரசன்னமா மாறும். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். பாருங்க, இப்ப நான் சற்று நேரம் புரியும்படி விளக்க சொல்ல விரும்பினேன். இந்த ராபோஜனம் என்பது அர்த்தம் இதுதான். நீங்க ஒன்றாக இருந்த கர்த்தருடைய வார்த்தை நீ அனுதினமும் படித்து அதோடு கூட நீ பேசி நீ வரும் பொழுது என்ன செய்கிறாரு? இதுதான் ராபோஜனம். இப்போ திராட்சை ரசமும் இருக்கிறது. இப்ப திராட்சை ரசத்துக்கு வரணும்.
இப்பொழுது அதை குறித்து பேசுவது கூட நன்றாக இல்லை என்னும் அளவுக்கு அது மிகவும் தவறாக சித்தரிக்கப்பட்டிருக்கிறது. இது ரோமன் கத்தோலிக்கில் இருந்த இந்த ராபோஜனம், இந்த அப்பம் விடுதல், ராஜரசம் முடிக்கிறது என்றால் ரோமன் கத்தோலிக்கில் வந்து அதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து வந்தாங்க. அதாவது ராபோஜனம் எடுத்து ரொட்டி எடுத்து இந்த திராட்சை ரசத்தை கொண்டு கொடுத்தா போதும், நாங்க ராபோஜனம் எடுத்து வெற்றி கண்டவர்கள் போயிருக்கோம். இதுவல்ல வெற்றி, இதை புசித்து செத்ததுனால வெற்றி அல்ல. அவருடைய சரீரம் என்ன, அவருடைய ரத்தம் என்ன பிரியமானவர்களே. ஆதியில் வார்த்தை இருந்த அந்த வார்த்தை தேவன் எடுத்தது, அந்த வார்த்தை தேவனாக இருந்த வார்த்தை மாமிசமாகி நமக்குள்ள வந்தது. யோவான் புத்தகம் எடுத்துக்கிட்டீங்களா? ஒன்றாம் அதிகாரத்துல அப்ப அந்த வார்த்தை தேவனாக இருந்த வார்த்தை என்ன செஞ்சு மாமிசமாகி நமக்குள்ள வந்துச்சு. இப்ப வார்த்தையாக வந்த மாமிசமான அந்த வார்த்தை இப்ப நமக்குள்ள கிரியை செய்யவில்லை என்றால், இந்த அப்பத்தை நீ புசிக்கவில்லை என்றால் மரித்து போய்விடும். இதுதான் வார்த்தை, வார்த்தை தான் இயேசு. இந்த வார்த்தை உன்னில் இருக்க வேண்டும். அப்படி இருக்கும் பொழுது நீ ஜீவிப்பாய், நீ மரிப்பது கிடையாது, மரணம் உனக்கு கிடையாது. குமாரனை விசுவாசிக்கிறவன் மரணம் வர முடியுமா? ஏன்னா மரணமே கிடையாது, அவர் ஜெயித்தார். பேசலாம். அல்லேலூயா. இப்ப பாருங்க, இயேசுவின் சரீரம், அதெல்லாம் இயேசுவின் சரீரம் அல்ல, அவருடைய சரீரத்தின் ஞாபகார்த்தம் மட்டுமே அது ஆசரிக்கப்படுகிறது. ஒரு ஞாபகத்துக்காக வேண்டியது அந்த மாதிரி இந்த ரொட்டி துண்டையும் திராட்சை ரசத்தையும் நம்ம செய்கிறோம். ஆனால் உண்மையான ராபோஜனம் என்ன? உண்மையான ராபோஜனம் என்னமா? அவருடைய வார்த்தை மறந்துடாங்க. அவருடைய வார்த்தை பெருமையா சொல்வதல்ல, நீ வார்த்தையோடு கூட கலந்து இருக்க வேண்டும், சம்பாஷணை செய்து கொள்ள வேண்டும். தீர்க்கதரிசி ஒரு இடத்துல சொல்றாரு பிரியமானவர்களே, ஒரு செய்தி, ஒரு அருமையான செய்தி. என்ன சொல்றாரு பார்த்தா, அருமையான அவருடைய வாழ்க்கையில நமக்கு கொண்டு வரதெல்லாம் அருமையான ஒரு காரியங்கள். நீங்கள் தேவனுடைய செய்து கொண்ட வாக்குத்தத்தத்தை காத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் தேவனிடம் எதையாவது கூறினால் அதை நீங்கள் விசுவாசியுங்கள். அவருடைய வார்த்தைக்கு முரணாயுள்ள அனைத்திலிருந்து பிரித்து மாறுங்கள். அல்லேலூயா. தேவன் அப்பொழுது உங்களுடைய ஜெபத்தை கேட்டு பதிலளிப்பார். தேவனுடைய வார்த்தை சொல்றது, திருப்பி சொல்றாரு, அவர் போய் ஒரு மலை உச்சிக்கு போவார், அங்க போய் ஜெபம் பண்ணுவார். அப்படியே கண்ணை மூடி ஜெபம் பண்ணும்போது முதல்ல அவர் ஜெபம் பண்ணது எப்படி தெரியுமா? அதை உங்களுக்கு சொல்றேன். அதாவது அவருடைய மாறாத வாக்குத்தத்தத்தின் வார்த்தைகள் இந்த செய்தியில் வந்து, நான் எப்போதும் மலையின் உச்சியில் மேலே இருக்கிற ஒரு சிறிய இடத்துக்கு சென்று எனக்கு ஒரு நல்ல மனைவியை கொடுத்ததற்காக. அல்லேலூயா. எங்கெல்லாம் தீர்க்கதரிசி பிள்ளைய தானே, அவருடைய சுபாவம் யாருக்கா இருக்குதா? ஆமென் சொல்லுங்க. இல்லைனாலும் வரட்டும். ஆமென் சொன்னதுனால உள்ள வரட்டும். அசல என் மனைவி அருமையானவள், எனக்கு அது பிடிக்கும். என்னுடைய மனைவி அருமையானவள். தியாகம் செய்து அப்படியாக பிள்ளைகளை பார்த்தவங்க அனுப்பிச்சாங்க பார்த்தீங்களா? அவங்க தனியா இருக்காங்க, ஒத்திக்கு இருக்கிறாங்க. அருமையான மனைவி தன் பிள்ளைகளுக்காக ஒரு தியாகம். அல்லேலூயா. பாருங்க, ஏறெடுத்து தேவனுக்கு நன்றி செலுத்துவேன். என்னுடைய மனைவி எனக்கு ஒரு அன்பானவள். எத்தனை பேருக்கு அப்படி சொல்ல முடியும்? இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு நீங்க ஒரு வரும் பொழுது நீங்க கேட்கிறதுக்கு மேலான காரியத்தை, நீங்க கேட்பதில் மேலான காரியத்தை அவர் செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். பாருங்க, அது ஒரு வார்த்தை கூட உங்களை கொண்டு வரேன். ஒவ்வொரு நாளும் நீங்க குறைந்தபட்சம் ஒரு அதிகாரமாவது பரிசுத்த வேதாகமத்தில் படிக்க வேண்டும், ஜெபிக்க வேண்டும். பாருங்கள், எப்போதும் அதை செய்யுங்கள். என்ன சொல்றாரு? என்ன சொல்றாரு? கேட்குதா? புரியுதா? யாருக்கு உறங்க வரல? யாருமே உறங்கல. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அல்லேலூயா. இப்போ ஒவ்வொரு நாளும் குறைந்தபட்சம் ஒரு அதிகாரம் அதை படித்து விட்டு நீ தேவனிடத்தில் போய் பேச தொடங்க. அல்லேலூயா. ஆமென். தீர்க்கதரிசி சொன்னது தானே. நாங்க தீர்க்கதரிசிகள் ஆளு அப்படின்னு சொல்றவங்க என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? இதை செய்யணும். சரியா? இதுதான் தேவனோட ஐக்கியம். இதுதான் தேவனோட ஐக்கியப்படுத்துகிறது. அடுத்தபடியாக பாருங்க, சம்பாஷித்தல் என்பது பேசுவதற்கு சம்பாஷணை செய்தல். நீங்கள் அதனிடம் பேசக்கூடியது அது திரும்ப உங்களிடத்தில் பதில் பேசுவதுமான ஏதோ உண்டாகும். அதுதான் சம்பாஷணை செய்வதாகும். நீங்கள் ஒன்றை பேசும் பொழுது அது உங்களிடத்தில் அது பேசணும். சரியா? நீங்க தேவை, நீங்க ஒரு காரியத்தை பேசியிருப்பீங்கன்னா அது உங்கள்கிட்ட அது பேசியிருக்கணும். அது பேசாம நீங்க போகாத, எதையும் செய்யாத. அல்லேலூயா. அது மெல்லிய ஒரு சத்தம். அல்லேலூயா. ஒரு மெல்லிய ஒரு சத்தம். அந்த சத்தம் உனக்கு வரும் பொழுது
நீ அந்த கர்த்தருடைய வார்த்தையை விட்டு உன்னால வழி விலகி போக முடியாது. அல்லேலூயா. இப்ப ராபோஜனம் என்பது பேசுவதற்கு அதற்கு மறுமொழியாக திரும்ப பேசுவதாகும். அல்லேலூயா. ராபோஜனம் என்பதற்கு இன்னொரு அடையாளம் என்ன? பேசுவதற்கு அதற்கு மறுமொழி திரும்ப பேசுவதாகும். ஒரு பந்து அப்படி போட்டீங்கன்னா அந்த பந்து என்ன செய்யணும்? ரிட்டர்ன் எங்க நீ யார் போட்டீங்களோ அவங்க தான் வரணும். இப்ப கர்த்தரோட பேசுகிறாய், அந்த பேசுற பேச்சுக்கு அந்த வார்த்தையை உன்னிடத்தில் கேட்கிறாங்க. அப்படி வர அது வந்து ஆக வேண்டும் அப்படிங்கிறார். அல்லேலூயா. இப்ப பாப்போம். அதனால் ஒரு கணவனும் மனைவியும் பாருங்க, இப்போ ஒரே ஒரு வார்த்தையானது அவிசுவாசித்ததுனால ஏதம் தொடர்ந்த ஒரே ஒரு வார்த்தையை ஒரு செய்தியை அவிசுவாசித்தது நிமித்தமாக முழு சந்ததிகளையும் பாவத்துக்குள்ள ஆக்கின ஒரு தாய் ஏவாள் அவிசுவாசம் நிமித்தமாக உலகத்தில் இருக்க சகலரையும் பாவத்துக்குள்ளாக்கி மரணத்திற்குள் கொண்டு வந்தால் அதுபோல ஒரு ஸ்திரீயானவள் விசுவாசத்தின் நிமித்தமாக ஆண்டவனே உங்களுடைய வார்த்தையின் பிரகாரம் ஆனல் கடவுள் என்று சொல்லி ஒரு மரியாதை சொன்னால் பாத்தீங்களா, அந்த வார்த்தை விசுவாசித்தது நிமித்தமாக ஒரு ஜீவன் அவருக்குள்ளாக பிறந்தது. ஒரு கிறிஸ்து உள்ளே பிறந்தார், ஒரு பாலகன் பிறந்தார், அவர் அநேகருடைய பாவங்களை மன்னித்தார். அல்லேலூயா. ஒரு விசுவாசம், அங்கே ஒரு அவிசுவாசம் மரணம், ஒரே ஒரு விசுவாசம் ஒரு ஜீவனை கொண்டு வந்தது, ஒரு மகத்துவமானவரை பூமியில் கொண்டு வந்தது. இப்ப இந்த மனவாட்டியார்கள் அந்த வார்த்தையை விசுவாசிக்க போறது வீட்டுல ஒரு குடும்ப தலைவர் மட்டும் விசுவாசித்தார். விசுவாசித்த அந்த குடும்பம் முழுவதும் ரட்சிக்கப்பட்டார். அந்த வீட்டிலே ஒரு பிரச்சனை இருக்குமானால் அது ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கிறது, ஏதோ ஒரு காரியம் இருந்து கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. சரிப்படுத்த முடியல. அதான் சொல்றாரு, ஒரு கணவனும் மனைவியும் அல்லது ஒரு பையனும் அவனுடைய பெண் சிநேகிதியும் உட்கார்ந்து பேசுவதை போன்று கிறிஸ்துவும் அவருடைய சபையும் ஒன்றாக சம்பாஷணை செய்கிறார்கள். எங்க கொண்டு வராங்க? நம்ம அநேக நேரம் போன்ல இன்னைக்கெல்லாம் பசங்கலாம் குழந்தைகளை நம்ம வந்து எப்படி சோறு ஊட்டுவோம்? நிலாவை பார்த்து சாப்பிடுவோம். இன்னைக்கு நம்ம பிள்ளைகளை எங்க கொண்டு போயிட்டோம்? எங்க கொண்டு எங்க கொண்டு யாரை செய்து கொண்டிருக்கிறது? அந்த பொண்ணு செய்து கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. இது இந்த தவறு எங்கிருந்து வருகிறது? அல்லேலூயா. சரிப்படுத்திக் கொள்வோம். இதற்காக நம்ம என்ன செய்ய வேண்டியிருக்கிறது? ஜெபிக்க வேண்டியதாக இருக்கிறது, உபவாசம் செய்ய வேண்டியதாக இருக்கிறது. பாருங்க, கடந்த நேரத்தில் ஊதாரி செய்தியை குறித்து பார்க்கும் பொழுது தன்னுடைய மகன் செய்த தவறுகளை பார்த்து தாயானவள் என்ன செய்கிறார்? வெம்பி வெம்பி அழுதான், வேதனைப்படுகிறார். சொத்துக்களான தகப்பை என்ன கஷ்டப்பட்டு எவ்வளவாக சம்பாதித்து வைத்து தன் பிள்ளைகள் செல்லமே கண்ணே மணியே என்று சொல்லி ஆதாரத்தை எல்லாம் அப்படியாக நிலவை காணிச்சு அதை காணிச்சு வளர்த்து வளர்ந்து மீசையெல்லாம் முளைச்ச உடனே என்ன ஆயிடுறாங்க? சொத்த பிரி என்று வெளியில போகும்போது தாய் தன்னா இருக்க முடிச்சா அனுதினமும் கண்ணீர் வடித்த ஒரு தாயாக இருந்தார். அதுதான் தாய். அதுதான் தாய். அந்த இடத்துக்கு மூதாரி தன்னுடைய மகன் மூதாரித்தனமா போய்விட்டார், தவறான பாதையில் போயிட்டா. இப்ப அவனுக்கு வெளியில போகும் பொழுது இருக்க சொல்றாரு அது மரணம் அப்படிங்கிறார். வீட்டை விட்டு வெளியில போகும்போது அது மரணம், செய்தியை விட்டு வெளியில போகும்போது மரணம். நல்ல கவனிக்கிறோம். அவர் செய்தியை சொல்றாரு, வீட்டை போய் தியானிச்சீங்களா? அழுதேன், நான் ஊதாரியா இருந்தேன் ஏசப்பா, இன்னைக்கு நீர் பேசுறீர் அருமையான சகோதரன் மூலமாக நான் என்னை சரிப்படுத்திக் கொள்கிறப்பா. பணத்துக்கு விரோதமாகவும் தகப்பனுக்கு விரோதமாகவும் அதை செய்ய வைத்தது என்ன? தன்னுடைய தாயும் தகப்பனுடைய கண்ணீர் வழிமேல் விடுவைத்து எப்பொழுது என்னுடைய மகன் வருவான் என்று காத்துக் கொண்டிருந்தார். ஒரு தகப்பன் அவருக்கு ஒரு வெளிப்பாடு. அவருக்கு தெரியும், நான் ஜெபித்த ஜெபம் வீணாகி போவது கிடையாது, என் மகன் என்றாவது. அதுதான் சம்பாஷணை, அதுதான் தேவனோடு பேசுறேன். நீ தேவனோடு இருக்கிறாய், நீ ஜெபித்தாய், பேசுறாய் என்பதற்கு அடையாளம் மகன் திரும்பி வந்தான். அதுதான் பேசுறாரு தெரியாது. கடந்த வாரத்தை கருத்து பேச என்னை குறிச்சு பேச நான் இன்னும் சரியாக வேண்டி இருக்கிறது என் பிள்ளைகளுக்காக.
என்னுடைய மகன்மாருக்காக இன்னும் அதிகமாக ஜெபிக்க வேண்டியதாக இருக்கிறது. நான் தியானம் செய்ய வேண்டியதாக இருக்கிறது. என்னிடத்தில் இருக்கிற எல்லாவற்றையும் களைந்து போட வேண்டியதாக இருக்கிறது. வேண்டாத காரியம் எதுவாக இருந்தாலும் களைந்து போட்டு இதுதான் உண்மையான தாய் தகப்பன். சொல்றாரு இதுதான் சம்பாசனை, இதுதான் ஒன்றாக இருக்க. அவர் பேசுவதை கேட்கவும் வருங்காலம் எங்கே வருவதற்கு முன்பாக அதை காணவும் வருங்காலத்தை கூறவும் முடிகிறது. அது பரிபூர்ணமாக இருக்கிறது. வருங்காலம் எப்படி இருக்கும் அது உனக்கு வெளிப்பாடாக இருக்க வேண்டும். அது உனக்குள்ள இருக்கிற ஒரு வெளிப்பாடு. அல்லேலூயா. அதுதான் பரிபூர்ணமாக இருக்கிறது. பரிபூர்ணம் அதாவது ஒரு தலைவலியை மாற்றுவதற்கான விசுவாசம் நமக்கு இல்லை என்றால் எப்படி எடுத்துக்கொள்ளப்பட போக முடியும்? எடுத்துக்கொள்ளப்பட்ட போக போறோம். செய்தி வச்சு அழைச்சு வச்சு இருந்ததுனால ஒரு பிரயோஜனம் கிடையாது. பைபிள் அழைச்சு வச்சதுனால ஒரு பிரயோஜனம் கிடையாது. பைபிள் உனக்குள்ள இருக்கணும். வார்த்தை உனக்குள்ள இருக்க வேண்டும். ஒரு தேவனோடு நாம் சம்பாதித்துக் கொண்டே இருக்கிறோம். ஒருவரோடு ஒருவர் சம்பாஷணை செய்வது கிறிஸ்துவின் சரீரம். உங்களுக்குள்ள நீங்க பேசுங்க, உங்களுக்குள்ள நீங்க பேசுங்க. சம்பாஷணை எப்படி பேசணும்? செய்தியை கேட்டுட்டு போன முறை யாராவது சகோதரிமாரோட போன வாங்கி வச்சுக்கிட்டு என்னைக்காவது இன்னைக்கு நம்முடைய பாஸ்டர் பேசுற வார்த்தையை பாத்தீங்களா? அது என்ன குறித்து பேசுற சகோதரி? அருமையான சகோதரியை என்னுடைய பாஸ்டர் பேசினாரு. நீங்க அதை சரியா கேட்டீங்களா? கஷ்டம் என்ன குறிச்சே பேசலாம். அந்த சகோதரிக்கு தெரியும் உண்மைதான். என் வாழ்க்கை குறித்து பாஸ்டர் பேசுறாங்க. இந்த சம்பாஷணை எதை உங்களை என்ன செய்து கொண்டிருக்கிறது? பரிசுத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறது. நீ உடனே என்ன சொல்லுவாய்? நீ படித்த செய்தி அந்த சகோதரிக்கு சொல்லப்படுது. அந்த சகோதரி என்ன செய்வாங்க? அவங்க படித்ததை எடுத்து உங்களுக்குள் ஒரு பலமாற்றம் இருக்கும் பொழுது அல்லேலூயா பரிசுத்தமாகிக் கொண்டிருக்கிறது. கிறிஸ்து உன்னோடு கூட ஐக்கியமாகிக் கொண்டிருக்கிறது. நீ சகோதரியை குறித்து ஜெபிக்கிறது, ஜெபம் பண்ணுறது சகோதரிக்கா நமக்கான எதை கேட்காது. எனக்கு அது வேண்டியது எதுவுமே கேட்காத ஒரு சகோதரி விதமான நிலைமையில இருக்கிறார். ஒரு பரிசுத்தாவியை கொடுக்க மாட்டார். அவருடைய வாழ்க்கையை சரிப்படுத்த மாட்டார். எத்தனை பேர் கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறார். அருமையான சகோதரமாக எவ்வளவு பிரச்சனையில் இருந்து கொண்டிருக்கிறார். இந்த சபை நம்முடைய சபையில எவ்வளவோ பலவீனமாக இருக்கிறாங்க. எத்தனை நாள் முழங்கால் போட்ட தேவனுடைய கர்த்தருடைய வார்த்தையை படித்து தகப்பனே அந்த காலத்தில் என்னுடைய தீர்க்கதரிசியினுடைய காலத்துல ஒரு எத்தனை பேர் மரித்து உயிரோடு இருந்தார்கள். தகப்பன தீர்க்கதரிசி அணியை உண்டாக்க உம்மால் முடிவு இருக்குமானால் என்னுடைய சகோதரி எழுப்பி நடக்க செய்வதற்கு உனக்கு லேசான காரியம். யார் அதை சொல்ல முடியும்? யார் அதை சொல்ல முடியும்? யாருக்கு அந்த தைரியம் வரும்? வார்த்தையோடு கூட சம்பாஷணை செய்தால் மட்டும்தான். நாம் கலப்பினமானவர்கள் அல்ல. நம் கோவிலுக்கு அல்ல பிரியமானவர்களே. ஜாதியான குதிரை குதிரை ஒரு சவண்டு கொடுத்த அப்படி ஒரு ஜம்ப் பண்ணுவார். லேசா சுண்டதான் செய்வாங்க. காலம் முழுவதும் உபதேசம் பண்ணாலும் சரி ஒரு குதிரையும் கூட துண்டது. ஜாதியான குதிரையான துள்ளும் சொல்றாரு. ஜாதியான குதிரை கீழ்ப்படியும். அல்லேலூயா. தீர்க்கதரிசி இல்லாத எல்லாம் என்ன செய்யணும்? சீர்கெட்டு போய்விடும். தீர்க்க செய்தி இல்லாத விட சீர்கெட்டு போய்விடும். காப்பாற்ற முடியாது. இருக்க சொல்றாரு மரணம் ஆவி நினைவில் போயிட்ட செய்தியில சொல்றாரு. ஓ சகோதரா சகோதரியே, இந்த செய்தியை விட்டு வெளியில போயிட்ட ஆவி நினைவிழப்பு. நீ கோமாயில் ஆயிட்ட. உன் பிறப்பிடம் மறந்து போச்சு. உன் மனைவியை மறந்து விட்டாய். உன் தகப்பனை மறந்து விட்டாய். உன் பிள்ளையை மறந்து விட்டாய். உன் சொந்த பந்தத்தை மறந்து விட்டாய். உன் சபையை மறந்து விட்டாய் என்று சரிப்படுத்த வேண்டும். தேவனை எச்சரிக்கிற செய்தியாக இருக்கிறது. முழங்காலடி இன்றைய தேவ சமூகத்தை ஒரு ராபோஜனத்தை எப்படியாப்பட்ட ராபோஜனத்தை நாம் பங்கிட்டு புசித்து இங்க வந்தோம் என்பதை நினைவு சபைக்குள் வரக்கூடிய கர்த்தருடைய மகிமை இறங்குகிறது. தேவனுக்கு இருக்கிறார். ஆனா தேவனோடு கூட நீங்க இருக்கிறீங்களா? தேவன் மாறாதவர். அவருடைய வல்லமை மாறாதது. தேவன் எருசலேமில் போய் கொண்டு இருந்தாரு. 12 வருடங்கள் அவதிப்பட்ட ஒரு ஸ்திரியை குறித்து பார்க்கிறோம். அந்த அம்மா என்ன சொன்னாங்க? என்னப்பா சொன்னாங்க? அவளுக்கு அவள் ஒரு பிரமாணத்தை அவள் கிருதயத்துக்கு எழுதினார். எப்படி எழுதினா? ஒரு விசுவாச பிரமாணம்.
அவருடைய வஸ்திரத்தில் ஓரத்துங்களை தொட்டால் சாவிக்கிறோம். அந்த ஸ்திரீ எவ்வளவு வேதனைப்படுமா சொல்லி யோசித்து பாருங்க. இருந்ததெல்லாம் விட்டு எல்லாம் போச்சுமா. இனி அவளுக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு யாருமே கிடையாது. போகட்டும், அவளால் நிமிர்ந்து நடக்க முடியல. நிமிர்ந்து நடக்க முடியல. நிமிர்ந்து நடக்க முடியாது. ஞானக்கூடத்தில் நடந்து போக முடியாது. அவள் கூடி போனா பிரியமானவர்களே. அவருடைய நிலைமையை யோசித்து பாருங்க. எவ்விதமான சூழ்நிலை. ஆனால் அவள் ஒரு முடிவுக்கு வந்தார். எப்படி? அவருடைய வஸ்திரத்தை தொட்டால் போதும். அவர் என்ன தொட வேண்டாம், அவர் எனக்கு பேச வேண்டாம். ஆனால் அதுதான் விசுவாசம். அங்கேதான் என்ன நடந்தது? சர்வ வல்லமை படைத்த தேவனுடைய வல்லமையை வெளியே கொண்டு சர்வ வல்லமை படைத்த தேவனுடைய வல்லமையை யாரால நிறுத்த முடியுமா? யாரால நிறுத்த முடியுமா? அந்த ஸ்திரீ நிறுத்தினார் பிரியமானவர்களே. அந்த வல்லமை உள்ளவர் அங்கே நிறுத்தினார். இவருடைய விசுவாசம் வீட்டிலிருந்து நகர்ந்து போகும் மட்டுமாக அவள் பையத்தான் நடந்து போனார். பையத்தான் அவர் நடந்தா வேகமாக சென்றிருக்கலாம் பிரியமானவர்களே. ரொம்ப ஸ்பீடா இருந்தா அந்த ஸ்திரீ வந்து சேர்ந்திருக்க முடியாது. அவர் பையமா. அவருக்கு தெரியும் அவருடைய மனவாட்டி. அங்க ஒரு ஆடு கதறி கொண்டிருக்கிறது. என்னை நினைத்து கதறி கொண்டிருக்கிறார். அதான் வெளிப்பாடு. அவங்க நின்றா, தேவனாக நின்றா. வஸ்திரத்தை தொட்டபோது என்ன ஆயிடுச்சு? என்னை தொட்டதை யாரும் இது எப்படி உங்களுக்கு தெரியும்? படிச்சிருக்கீங்களா? என்னிடத்திலிருந்து ஒரு வல்லமை கர்த்தருக்கு போயிடும். அந்த வல்லமை எங்க? அவர் மாறாதவர் அல்லவா? அவர் மகிமை உள்ளவர் அல்லவா? பிரியமானவர்களே, அவர் நேற்று மீண்டும் மாறாதவர். பிரியமான எபேசியர் அப்படிதான் சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் மாறாத தேவன். ஆதி அப்போஸ்தலர் காலத்தில் என்னவாக இருந்தாரோ அதே தேவன் தீர்க்கதரிசி மூலமாக அங்கே அபிதமாக அவரோடு கூட அபிதமாக இருந்திருப்பார்கள். இந்த மனவாட்டி கூட இருக்கிற தேவனை எங்க? இந்த செய்திக்குள்ள இருக்கிற தேவனை எங்க? கர்த்தருடைய அபிஷேகம் என்ன செய்து கொண்டிருக்கிறது? உங்களை மாற்றுகிறது அல்லவா? உங்களை பற்புல பாசை செய்யும்படியாக, தீர்க்க தரிசனம் உரைக்கும்படியாக. எங்கே அந்த வார்த்தை எங்கே? தேவன் கடந்த நாட்டில் சபைக்கு வந்து நான் ஜெபித்தேன். என்ன நடந்ததுன்னா, அநேகர் ஆவிக்குள் நிறைய போல இருக்கிறார்கள். ஆனால் ஒரு தவறு, அவர்கள் சொந்த சகோதரர்களை கடிப்பதாக. அல்லேலூயா. சொந்த சகோதரர்களை கடித்து, அதாவது அவங்களை கிறுக்கு பிடிக்க வைக்கிறார். ஆனால் அதில் ஒரு சகோதரர் மாத்திரம் எழும்பி மேலே சென்று கொண்டிருக்கிறார். ஒரு மகத்துவம் இங்கே செயல்பட்டுக் கொண்டு இருக்கிறது. ஆனால் அதோடு கூட ஒன்றா இருந்தால் சபை அபிஷேகத்தில் நிரப்பப்பட்டு தேவன் கொடுக்கப்பட்ட வரங்கள் கிரியை செய்யும். கண்டிப்பாக என் சகோதரியே, உங்களை தேவன் எடுத்து பயன்படுத்தும். நீங்கள் ஏதோ ஒன்றுக்குள் வர வேண்டியதாக, ஏதோ ஒன்றால் மாற வேண்டியது. அதுதான் தேவனுக்கு புரியும். அதுதான் ராபோஜனம். நீ மாற வேண்டும். அதான் ராபோஜனம். எது சொல்றாரு? நான் சொல்றேன். எது சொல்றாரு? என் தகப்பன் பேசுறாரு அந்த காரியத்தை. அல்லேலூயா. கிறிஸ்துவின் சரீரம், கிறிஸ்துவின் மறைபொருளான ஆவிக்குரிய சரீரம், அது எந்த விதமான பிரியமானவர்களை கேட்க வேண்டும். கிறிஸ்துவின் சரீரம், கிறிஸ்துவின் மறைபொருளான ஆவிக்குரிய சரீரம், அது எந்த விதமான விக்கிரகத்தோடும் அல்லது ஒரு வேறு அப்பம் அல்லது வேற ஒரு திராட்சை ரசத்துடன் சம்பந்தப்பட்டது அல்ல. அல்லேலூயா. கிறிஸ்துவினுடைய சரீரம் ஒரு அப்பத்தோடும் ஒரு விக்கிரகத்தோடும் ஒரு திராட்சை ரசத்தோடும் கூட அது சம்பந்தப்பட்ட காரியம் அல்ல. அது ஒரு ஆவிக்குரிய தோற்றத்தில் உள்ளது. அல்லேலூயா. ஒரு தோற்றத்தில் நான் இருக்கிறது பிரியமானவர்களே. இப்பொழுது அவர் அதை இப்போ கிறிஸ்துவானவர் தேவன் ஒரு ஆவியாக இருக்கிறார். கிறிஸ்து என்பதற்கு அபிஷேகம் பண்ணப்பட்டவர். அல்லேலூயா. தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு மனிதன் என்று அர்த்தமாகும். அதுதான் அவரை கிறிஸ்துவாக ஆக்கியது. அல்லேலூயா. உங்களுக்குள்ள அபிஷேகம் வந்து நீங்க யாரா மாறணும்? கிறிஸ்துவாக மாறணும். இப்போ வந்து அன்பு சகோதரனுடைய பிள்ளைங்க அவரை மாதிரி தான் இருக்கணும். அவருடைய சாயல தான் இருக்க முடியும். ஏன்னா அவருடைய வித்து. இப்போ அந்த சர்வ வல்லமை படைத்த தேவனுடைய ஆவி நமக்குள் வரும்பொழுது நம்ம யாராவது இருக்கணும்.
குட்டி கிறிஸ்துவா தான் இருக்கணும். ஒரு குட்டி தேவனா தான், தேவன் தான் முடியும். புலிக்கு பிறந்து புலியா தான் இருக்கணும், பூனையா இருக்கவே முடியாது. நீ கிறிஸ்துவுக்கு பிறந்திருப்ப, ஒரு கிறிஸ்து தான். நீ தேவனுக்கு பிறந்திருப்ப, ஒரு குட்டி தேவன் தான். அப்பன் குட்டி தேவன் அந்த தேவனுடைய சாயலை வெளிப்படுத்தி கொடுக்கிறார். அதுதான் கர்த்தருடைய சரீரம், அதான் கர்த்தருடைய ரத்தம். அல்லேலூயா. அதுதான் அர்த்தம் பிரியமானவர்களே. கிறிஸ்துவாக ஆக்கினது. இப்பொழுது கிறிஸ்து நான் போஜனமும் பானமுமாக இருக்கிறேன் என்றால் ஒரு மெல்லிய ரொட்டி துண்டு அல்ல. நாம் இங்கே புசிக்கும் ஒரு மெல்லிய ரொட்டி துண்டு அல்ல, அது கிறிஸ்து அல்ல. பீடத்தண்டை நாம் பானம் பண்ணும் திராட்சரசம் கிறிஸ்து அல்ல, அது அவர் ஒரு அடையாள விருத்தில் குறித்து காட்டுகிறது. ஆனால் கிறிஸ்துவோ சபையின் மேல் இருக்கும் அபிஷேகமாகிய பரிசுத்த ஆவியாக இருக்கிறார். இதை விட்டுவிட்டு எதையோ செஞ்சிட்டோம், நாங்க வெற்றி கண்டுட்டு வெளியில ஓடாதங்க. இதை புசித்ததுனால நம்ம ராபோஜனம் இந்த மாசம் எடுத்துட்டோம். இதை புசிப்பதற்கு முன்பாக நீ செய்யக்கூடிய சில காரியங்கள் இருக்கு. நீ கிறிஸ்துவாக மாறணும். கிறிஸ்துவாக மாறாமல் இந்த ராபோஜனத்தை பங்கெடுப்பாயானால் வீண். ராஜ்யத்தை குடித்ததும் கால் கழுவுவது வீண். கால் கழுவுவது என்பது முக்கியமான ஒரு காரியம். அல்லேலூயா. பாருங்க, முழு உலகத்துக்கும் இருக்கிற மிகப்பெரிய கதறல் உங்களை யாரும் எப்பொழுதாகவும் அதை கேட்டிருக்கவே மாட்டீர்கள். அல்லேலூயா. ஒரு தாயினுடைய கூக்குரல் எப்படி இருக்கும்? பாலைவனத்துல ஒரு தாய் கதறலாம், உங்களுக்கு தெரியுமா? கடைசி ஃபைனல் மரணம். ஆகாரமாக தெரியுமா? கதறினான். எதற்காக கதறினான்? தண்ணி இல்லை என்றால் மகன் செத்து போயிடுவான். அவன் செத்தான் பரவாயில்ல, அவனுடைய சாவை குறித்து பார்க்கல. அதுதான் தாய், அதான் சபை. உங்களுக்கு தாகம் இல்லாத ஒரு நித்திய ஜீவ தண்ணீரை கொடுக்க வேண்டியதாக இருக்கு. இந்த தண்ணீரை புசிக்கிறோம், மறிப்பது கிடையாது. இந்த அப்பத்தை புசிக்கிறோம், மறிப்பது கிடையாது. அல்லேலூயா. அதுதான் தாய். கதறினா அந்த கதறல் கேட்டாரா இல்லையா? ஆகாருக்கே தேவன் அந்த கதறலுக்கு மறுபடி கொடுத்திருப்பாரானால், அந்த பாலைவனத்தை தண்ணீரை கொடுத்திருப்பாரானால், ஓ நமக்கு தண்ணீர் கொடுக்க எவ்வளவு நல்லவராக. பிரியமானவர்கள் ஒன்றை மட்டும் இங்க புரிந்து கொள்ள வேண்டும். என்னவென்றால் ஒரு ஊற்றில் தண்ணீர்ல என்ன சொல்றாரு? ஊற்றடைக்கு போறாரு. ஒரு மாணவனை குடித்ததுனால துணிக் கொண்டு இருக்கிறாய் என்ற ஒவ்வொரு காரியத்தை சொல்லிட்டு இருக்கிறாரு. இல்லை நான் வந்து உன்னை பார்த்து தண்ணி குடித்ததுனால துணிக்கிறாயா என்று கேட்டாரு. இல்லை இல்லை, இன்னும் எனக்குள்ளாக இருந்து உள்ள இருந்து தண்ணி. ஓ கர்த்தருக்கு பிரியமானவர்களே, உங்களுக்குள்ளாக ஏதோ ஒன்று செயல்படுத்திக் கொண்டிருக்கிறது. அந்த செயல்பாடு முன்னெடுத்து இல்லை என்றால் ஏதோ ஒரு தவறு இருக்கிறது, சரிபடுத்த வேண்டிய நேரமாக இருக்கிறது. அல்லேலூயா. பாருங்க, அந்த கதறல் நம்முடைய வாழ்க்கைக்கு தேவைப்படுகிறது. ஒன்றே மாத்திரம் நீங்க சொல்ல விரும்புகிறேன். என்னவென்றால் அந்த வசனம் என்ன படிச்சோம்? தேவனிடத்தில் வந்தவரை தவிர என்னிடத்தில் விசுவாசமா இருக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று மெய்யாகவே உண்டு சொன்னார். என்னிடத்தில் விசுவாசம். எப்படி விசுவாசம்? அந்த அம்மா போய் தொட்டவோட ஒரு வல்லமை வந்துச்சு பார்த்தீங்களா? இப்போ அதை குறித்து திரும்ப சொல்றாரு, அந்த வார்த்தையை வச்சு சொல்றாரு. ஒரு சமாரிய ஸ்திரீ இடத்துல தேவன் போறாரு. சமாரிய ஸ்திரீ இடத்துல போகும் பொழுது அந்த தண்ணீர் கேட்கிற அந்த அந்த காரியம் வரும். இவர்கள் இருவருமே சம்பாஷணை செய்யணும். இருவருமே சம்பாஷணை, ஒருத்தர் மட்டும் சம்பாஷணை. நம்ம ஜெபம் பண்ணிடுவோம். நம்ம ஏதாவது தொழில் தொடங்க, ஆண்டவரே இது உமக்கு சித்தமான. ஓ எங்க சித்தம்? அவருக்கு சித்தமா? முதல்ல அந்த வெளிப்பாடு உனக்கு இருக்கிறதா? அது கிடைக்கும் வரைக்கும் காத்துரு. இல்ல அங்க வீட்டுல எனக்கு நான் கண்ட சொப்பனம் அப்படி நிறைவேறும். அதோட நான் விட்டு விட மாட்டேன். கர்த்தாவே இந்த சொப்பனத்தை என்னுடைய சபையில என்னுடைய மூப்பர்மார்களுக்கு இல்ல ஏதாவது ஒரு சகோதரிக்கு அந்த சொப்பனத்தை காட்டுறது. அந்த சொப்பனத்தை ஏன்னு சொல்லுவாங்க, நான் அவங்க சொல்லுவேன். கரெக்ட், கர்த்தர் அதிசயமா இது இந்த சபைக்குள் செயல்பட வேண்டும். இது செயல்பட வேண்டும் என்றால் ஒன்றாயிருத்தல். நாம் எல்லாரும் ஒன்றாயிருக்கணும். யாருக்கு இந்த கசப்பு இருக்கக்கூடாது. கசப்புகளை மாற்ற வேண்டும். கசப்பை மதுரமாக்கிய தேவன். கசப்பு இருக்கட்டும், அதை மதுரமாக்க அவரால் முடியும். நீ விசுவாசித்தால் மகிமையை காண்பாய். இப்ப சமாரிய ஸ்திரீயிடத்தில் பேசிய பொழுது என்ன சம்பவிச்சது? என்ன சம்பவிச்சது? இப்ப அவரிடத்தில் இருக்கிறதை தேவன் அங்கே அவளுக்குள் கடந்து செல்லும் பொழுது அவர் என்னவாக மாறிவிட்டார்?
அவன் சமாரிய தேசத்துல போய் என்ன ஆயிட்டா? அநேகருக்கு சாட்சி உள்ளவங்க மாறினா. அநேகரை எங்க கொண்டு வந்தா? மேசியாவை எடுத்து கொண்டு வந்தா. ஹல்லேலூயா, கர்த்தருக்கு மகிமை. அவர் சொல்கிறார், மேசியா வரும் பொழுது என்ன நடக்கும்? வெள்ளம் நடக்கும். நம்ம பைபிள் படிச்சு செய்தியை படிச்சதான் இது தெரியும். ஆனா அவன் கேட்டிருந்தான். ஆனா செய்த தொழிலும் ஒரு பாவமான தொழில் செய்யணும். அவளுக்கு எத்தனை புருஷர்கள் இருந்தாங்க? 5 புருஷர்கள் இருந்தார்கள். தவறான வாழ்க்கை வாழ்ந்தவரா? ஹல்லேலூயா. ஆனா தேவன் அவளை சந்திக்க போறார். அதான் முக்கியம். ஏன் ஒரு மேசியா வருவார்? அதை அவர் அறிந்திருந்தார். பெரிய பெரிய பண்டிதர்கள் அதை அறியவில்லை. வேத பண்டிதர்கள் அதை அறியவில்லை. ஒரு சமாரியசிய தவறான தொழில் செய்த ஒரு ஸ்திரீ அந்த மேசியா வருவார். அப்ப எல்லா இடங்களிலும் ஆராதனை. அந்த ஆராதனை எப்படி இருக்குமா? யோவான் புத்தகத்துல எப்படி இருக்கும்? யோவான் புத்தகத்துல அது ஆவியோடும் உண்மையோடு இருக்கும். ஹல்லேலூயா. அதனால கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்ல விரும்புகிறேன். நீங்க இதை புரிந்து கொண்ட என்னவென்றால், கர்த்தருடைய ராபோஜனம் என்ன என்ன என்பதை புரிந்து கொண்டீர்கள். அதற்கு பிறகு ராபோஜன ஆராதனை தீர்க்கதரிசி மாத்திரம் அந்த இடத்துக்கு நமக்கு டயம் கிடையாது. அந்த மகத்துவமான காரியத்துக்கு முன்பாக 1 சாமுவேல் புத்தகத்தை எடுப்போம். ரெண்டு சாமுவேல் புத்தகம் 6ல 2ஆம் அதிகாரத்தை வந்து நீங்க படிச்சீங்கன்னா, கேருபீன்களின் நடுவிலே வாசமாய் இருக்கிற சேனைகளுடைய கர்த்தரின் நாமம் தொழுகிற படுகிற தேவனுடைய பெட்டியை குறித்து நம்ம பார்க்கிறோம். அந்த 2 சாமுவேல்ல 6ஆம் அதிகாரத்துல படிச்சீங்க, அது படிக்கலாமே. கேருபீன்களின் நடுவே வாசமாய் இருக்கிற சேனைகளுடைய கர்த்தரின் நாமம் தொழுகிற தேவனுடைய பெட்டி பாலை யூதாவிலிருந்து கொண்டு வரப்படும். அங்க இருந்து கொண்டு வரப்பட வேண்டியது இருந்தது. அவனோடு அந்த ஸ்தலத்தாரும் எழுந்து போய் தேவனுடைய பெட்டியை ஒரு புது ரதத்தின் மேல் ஏற்றி, ஒரு புது ரதம், பழைய ரதம் கிடையாது, புது ரதம் தான். அதை கிபியாவில் இருக்கிற அபினதாவின் வீட்டிலிருந்து கொண்டு வந்தார்கள். அபினதாவின் குமாரனாகிய ஊசாவும் அகியோவும் அந்த புது ரதத்தை நடத்தினார்கள். அவர்கள் தேவனுடைய பெட்டியை ஏற்றி அதை கிபியாவில் இருக்கிற அபினதாவின் வீட்டிலிருந்து நடத்தி கொண்டு வருகிற போது அகியோ பெட்டிக்கு முன்னாலே நடந்தான். தாவீதும் இஸ்ரவேல் சந்ததியார் அனைவரும் தேவதார் மரத்தால் பண்ணப்பட்ட சகலவித கீத வார்த்தைகளோடும் சுரமண்டலம், தம்புரம், மேல வீணை எல்லாம் இருந்துச்சு. தம்புரமாக எல்லாமே இருந்துச்சு, பாடல் இருந்துச்சு, ஆடல் இருந்துச்சு, எல்லாமே இருந்தது. கர்த்தருக்கு முன்பாக ஆடி பாடி கொண்டு போனார்கள். கர்த்தருக்கு முன்பாக ஆடி பாடி செய்தியை ஆடுறா பாடுறா எல்லாம் செய்து சரி ரைட் வரலாம். அவர்கள் ஆவணின் களம் இருக்கிற இடத்துக்கு வந்த பொழுது மாடுகள் விரண்டு வெட்டி அசைத்தபடியினாலே ஊசா தேவனுடைய பெட்டியிடமாய் கையை நீட்டி அதை பிடித்தா. நல்லதுதான், பிரமாணப்பட்டி விழக்கூடாது, சரிதான், விழக்கூடாது, நன்மையான காரியம் தான். ஆனால் அப்பொழுது கர்த்தர் ஊசாவின் மேல் கோபம் கொண்டது. அவனுடைய துணி நிமித்தம் தேவன் அங்கே அவனை அடித்தார். அவன் அங்கே தேவனுடைய பெட்டி அடித்து செத்தான். இதை யார் பார்க்கிறா? தாவீது ராஜா பார்க்கிறார். இப்ப தாவீது ராஜா அவனுடைய தேசத்துக்கு கொண்டு வந்தது. ஆனால் பாடல் இருந்தது. கொண்டு வந்த அந்த தேரானது, அந்த மாட்டு வண்டியானது ரொம்ப பரிசுத்தமானது, சுத்தமா தான் இருந்துச்சு. இருந்த பொழுதும் கூட தொடக்கூடாத ஒரு மனிதன் தொட்ட பொழுது அல்லேலூயா அவன் என்ன செய்யலாம்? செத்து போயிட்டான். இதை தாவீது பார்க்கிறான். ஓ, இது என்ன ஆகிறது? இது நம்ம தேசத்துக்கு போக வேண்டாம். அல்லேலூயா. அங்கே வந்த பொழுது அங்கே ஒரு மனிதனுடைய வீட்டில் வைக்கிறார். அங்க 3 மாத காலம் அங்கே இருக்கிறது. ஆனால் 3 மாதம் அங்க இருந்த பொழுது பிரமாண பெட்டி அங்க எழுதி உள்ள கர்த்தருடைய வார்த்தை, இப்ப கர்த்தருடைய வார்த்தை இந்த மனிதனுடைய வீட்டில் இருந்த பொழுது அந்த வீடானது ஆசீர்வாதத்தை பெருகிக் கொண்டே இருக்கிறது. யாருடைய வீட்டில் கர்த்தருடைய வார்த்தை இருந்து கொண்டு இருக்கிறதோ அங்கெல்லாம் உங்களுடைய வீட்டுக்குள்ள என்ன உண்டாகும்? ஆவிக்குரிய ஆசீர்வாதம் வந்து கொண்டே இருக்கும். இந்த ஆசீர்வாதத்தை தாவீது ராஜா பார்க்கிறார். அல்லேலூயா. 3 மாதம் கழிஞ்ச பிறகு பார்த்தான். இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு இந்த ஆசீர்வாதத்தை யார் பெற வேண்டும்? தாவீது ராஜா விரும்பினான். பிரியமானவர்களே, தாவீது ராஜா விரும்பி அந்த தேசத்துக்கு கொண்டு போகிறான். இப்ப இங்க இருந்தது என்ன? கர்த்தருடைய வார்த்தை. இப்ப இந்த கர்த்தருடைய வார்த்தை எங்க இருந்தது? வரும் வழியிலே
அந்த மகனுடைய பேர் என்ன? ஊசாவின் மேல் இல்ல இல்ல கோபம் வந்தது. அபினதாபின் வீட்டுல வந்த பொழுது அந்த பிரமாணப்படி அங்க வைத்தார்கள். அந்த பிரமாணப்படி வார்த்தை இருக்கும் இடம் அங்க ஆசீர்வாதத்தினால் கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இன்னைக்கும் கர்த்தருக்கு அந்த பிரமாணப்பட்டிகளை அந்த 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 வார்த்தை யார் வீட்டில் இருந்ததோ அங்கே ஆசீர்வாதம் இருக்குமானால், அந்த மகத்துவமான செய்தி உன்னை ஆசீர்வதிக்க வந்திருக்குமானால், நீ கட்டுக்கணக்கில் செய்தியை வைத்திருந்ததனால் அல்ல, அந்த வார்த்தை உனக்குள் வரும்பொழுது நீ ஆசீர்வாதத்தினால் பெறுவாய். நீ பரிசுத்தாவினுடைய அபிஷேகத்தினால் பெறுவாய், பரிசுத்தாவினுடைய நற்கனிகளினால் பெறுவாய். அல்லேலூயா. இதுதான் கர்த்தருடைய ராபோஜனமாக இருக்கிறது. பிரியமானவர்களே, கர்த்தருடைய வார்த்தையினாலே கர்த்தர் இன்னும் அதிகமாக இந்த சபையில் இருக்கிற யாவர்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அருமையான நேரத்தை கொடுத்த அருமையான என்னுடைய சகோதரர் இன்னும் அதிகமாக அவருடைய ஊழியத்துடைய சகல காரியமும் கர்த்தர் இன்னும் ஆசீர்வதிப்பார். இந்த சபைக்குரிய தேவைகளை கர்த்தர் சந்திப்பார். பலவீனமான யாவரும் பலவீனம் மாறி எல்லாம் புது பலன் அடைவார்கள். வரும் நாட்களிலே யாரெல்லாம் பழுதடைந்து இருக்கிறார்களோ, யாரெல்லாம் படுக்கையில் இருக்கிறார்களோ, அவர்கள் எல்லாம் ஒன்றாய் எழுப்பி பிரகாசிக்கிறார்கள். நிச்சயமாக நடக்க போகிறது. மாத்திரம் ஒன்றாயிருந்து ஒரு மனதோடு கூட இருந்து ஒரு பலவீனமானவர்களுக்காக, ஒரு தளர்ந்து போனவர்களுக்காக, ஒன்றும் இல்லாதவர்களுக்காக, அல்லேலூயா, துணையை இழந்தவர்களுக்காக உங்களுடைய ஜெப கண்ணீர் இருக்குமானால் பெரிதான அபிஷேகத்தின் அந்த சமயத்தில் வரங்களினால் அபிஷேகம் செய்வார், எழுப்பி பிரகாசிக்க செய்வார். ஒரு நாள் எல்லோரும் ஒன்றாய் கிறிஸ்துவுக்குள்ளாக அல்லேலூயா மறுரூபமாகும். வார்த்தை உங்களுடைய அபிஷேகமாக இருக்கட்டும். வார்த்தையை புசிங்கள், வார்த்தையை ராபோஜனமாக ஏற்றுக்கொண்ட நாடுகளும் பரிசுத்தாவின் அபிஷேகத்தில் தாழ்மையாக இருங்கள். கர்த்தருக்குள்ளாக ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நேரம் ஆயிட்டுன்னு நினைக்காதீங்க. நேரம் அல்லேலூயா அல்லேலூயா நேரம் ஆயிடுச்சு தயவு செய்து நினைக்காதீங்க. அப்படி நினைச்சிட்டீங்கன்னா இந்த வார்த்தை உங்களுக்குள்ள போகாது. அல்லேலூயா ஆமென். அல்லேலூயா சோமா அல்லேலூயா. நல்ல கைகளை உயர்த்தி அல்லேலூயா சோமா ஆமென். அல்லேலூயா. நேரம் ஆயிட்டு நினைச்சிட்டு வார்த்தையை நீங்க எடுக்காதீங்க. நேரத்தை பத்தி நீங்க கவலையே படாதீங்க. நேரம் நமக்கு கர்த்தர் கொடுக்கிறார். அல்லேலூயா. அதனால வார்த்தையே ரொம்ப முக்கியம். புரியுதுங்களா? ஆனபடினால அதை நீங்க மறந்துட்டு வார்த்தையை நீங்க விசுவாசிச்சீங்கன்னா அது உங்களுக்கு பெருத்த ஒரு ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். அல்லேலூயா. அதை பத்தி மறந்துருங்க. ஆமென். நான் இப்போ ராபோஜன ஆராதனைக்கு வரலாம். அதுக்கு நான் வந்து உட்காரோம். கர்த்தருடைய பந்தியில நான் உட்காரோம். ஆயிரமா தேவத்தாமே செய்தி கொடுத்த கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. கண்டிப்பான ஆசீர்வாதம் அவருக்கு பகல்ல கொடுக்கணும். ராபோஜன ஆராதனை நேரம் அவருக்கு பத்தாது. பகல் ஒரு நாளைக்கு அவரை என்னுடைய வார்த்தை கொடுக்கக்கூடிய நிறைய காரியங்கள் எடுத்து பேசும் நேரம் இல்லை. நிறைய கண்ணனுக்கு கொடுத்தாரு. எல்லாரும் பயபக்தியாக ராபோஜன ஆராதனை